சத்யராஜ் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை மணிவண்ணன் டைரக்ஷன்ல ஒரே படம் எங்க 2 பேர் படம் ஒன்னாவே கிளாஸ் ஆயிருக்கு. அதான் 2மே சத்யராஜ் தான் ஹீரோ, 2மே மணிவண்ணன் தான் டேரக்டர், 2மே 100 நாள் ஓடிச்சு. அந்த டைம்லாம் சேம் ஹீரோ வந்து அப்படி அவங்க படத்தை கிளாஸ் விட்டுக்கிறாங்க. இப்பெல்லாம் அது நடக்கிறது இல்லைல்ல. இருக்காங்க வாய்ப்பே இல்லை. கார்த்தி ப்ரோ, தேவர ட்ரைலர் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பார்த்தேன், நீ சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன ப்ரோ இது பறந்து பறந்து விழுவுறான், உண்மையில நல்லாவா ப்ரோ இருந்துச்சு அது? நான் தான் வந்து கேட்டேன், என்ன ஒரு பிச்சா. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ அது. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா என்ன? தமிழ்நாடுக்கு அது பெருசா அந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் பார்க்குறேன். அந்த கடல்ல இருந்து அவன் பாய்வான்ல ப்ரோ, அதுலயே வெறுத்துட்டேன். அதனாலயா போர்ஸ்னா பயங்கரமா இருக்குங்க அந்த படத்துக்கு. ப்ரோ வேட்டையன் ஆடியோ லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. டெனேட்டிவ் டேட் மாதிரி எதுவும் 30 நாள் இருக்கு பரவாயில்ல. ஒரு 15 நாளுக்குள்ள ஆகணும். இல்லை 20 நாள். ஆச்சு ப்ரோ, விடாமுயற்சி பொங்கல் தானே கன்ஃபார்மா? அவங்க பொங்கல் தான் இருக்கும். டிசம்பர்ல வாய்ப்பு இல்லையா ப்ரோ? புஷ்பா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து விடுதலை இருக்கு, கேம் சேஞ்சர் இப்போ எப்படி ப்ரோ, குட் பேட் அக்லி தள்ளி போயிருமா இல்ல அது முன்னாடி வந்துருமா? தள்ளி போயிடும். யார் காரணம் ப்ரோ? லைக் டைரக்டரா இல்ல ஃபண்ட் காரணமா ப்ரோ? ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்த வேட்டையன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதே நாள் எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. ஷூட்டிங் வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஏன் ப்ரோ வேட்டையன் நார்த் இந்தியன் மல்டிப்ளெக்ஸ் இருக்கா என்ன ப்ரோ கார்த்தி ப்ரோ? வேட்டையன் இருக்காது. இப்போ காரணம் டைரக்டர் தான் சொல்றீங்களா ப்ரோ? லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டைம் எடுப்பாருங்களா? பல காரணங்கள் இதான் காரணம் சொல்ல முடியாது. கார்த்திக் ப்ரோ தளபதி 69 அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ப்ரோ எதிர்பார்க்கலாம்? இந்த மத்தில வந்துடலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அக்டோபர்ல ஷூட்டிங் போறாங்க அவங்க. இந்த மந்த்லயே எதிர்பார்க்கலாம். என்னங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவன்ஸ் அனிருத். ப்ரோ அனிருத் கன்ஃபார்மா ப்ரோ? ஆமாம் அவர்தான். சமந்தா தான் ஹீரோயினா ப்ரோ? இல்லை ஹீரோயின் சூஸ் பண்ணல, ஹீரோயின் வில்லன் அதெல்லாம் பண்ணல. அமிதா பைஜு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக யச்சுனூத் வந்து ஜிப்ரான் வச்சே போகலான்னு தோணுது. ஏன்னா அவர் ஆல்ரெடி புது மியூசிக் டைரக்டரோட கொலாப் வச்சு தான் அந்த வலிமை இதுவாச்சு. வலிமைக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை அவர் தானே. அனிருத் விஜய்க்கு செம்மையா போட்டுருவாரு. கார்த்திக் ப்ரோ உங்க வாய்ஸ் லோவா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் லோவா கேக்குது எப்பயும் கூட.
இப்போ ஓகேவா? இப்போ ஓகே இப்போ ஓகே. ஐயப்பன் ப்ரோ இது ஏங்க தோனி எங்க யாரும் ஃபோன் பண்ணுங்க, வர சொல்லுங்க, பேசுவோம். அவரும் ராமச்சனும் பேச மாட்டேதாங்க, தூக்கம் வருது. நல்லா ஐயப்பன் ப்ரோ என்ன ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் தலை ஃபேன்ஸுக்கும் சண்டை போடலையே ப்ரோ, யாரு தலைன்னு? ஐயப்பன் ப்ரோ அது இருக்கட்டும், தோனி ஏதோ ரிட்டையர் ஆகிறதா சொல்றாங்கல்ல, உண்மையா என்னது? எனக்கு தெரியாது ப்ரோ. யார் இந்த ஹார்ட் பிரேக் போட்டிருந்தாரா அவரு? அதனால சொல்றாங்க. ஏமா தோனி எல்லாம் போன வருஷமே ரிட்டையர் ஆயிருக்கலாம். 2023 கப் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டையர். ஏங்க இந்த வன்மத்தை யாருங்க நீங்க? ஏங்க வன்மத்தை கேட்குறீங்க? மன்மத்தை கேட்கலங்க, கப் அடிச்சுட்டு அப்படியே சொல்றாரு. கப் அடிச்சுட்டு அழகா போயிருக்கலாம்னு சொன்னாரு. கப் அடிச்சுட்டு அழகா போயிருக்கலாம். ஒரு அவன் நல்ல அவன் சென்னையில தான் ரிட்டையர் ஆகணும் குறிக்கோளோட போயிருக்கலாம். இப்ப இந்த வருஷமும் கொல்கத்தால தான் ஃபைனல் வைப்பாங்க வச்சாலும். அதுதான் ப்ரோ, ரிட்டையர் ஆயிருக்கலாம் போவே. ஐசிசிலயும் ஒரு நல்ல ஃபேர்வெல் இல்ல, ஐபிஎல்லையும் ஒரு நல்ல ஃபேர்வெல் எல்லாம் போயிடும் போல. எங்களுக்கு நல்ல ஃபேர்வெல் ஆயிடுச்சு 2020. கார்த்திக் ப்ரோ ப்ரோ தீபாவளிக்கு அமரன் மட்டும் தானா ப்ரோ? அமரன் ரெடி பிகர் பிரதர் 3 படம். இன்னொரு படம் இருக்கு. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ கோட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா? எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்குங்க. தமிழ்நாட்டில் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு நார்த் இந்தியாலையும் 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு போலயே. அதான் நார்த் இந்தியாவில் பண்ணியிருக்கு, பட் தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்கு. ஒரு சைடு நல்லா இருக்கு. ஒரு பிரேக் ஈவன் அதெல்லாம் கிராஸ் ஆயிடுங்களா? கண்டிப்பா ஆயிடும். இந்த ஏரியால நம்ம சொன்ன ஏரியால ஆயிடும். தமிழ்நாட்டில் பெருசாகவே பண்ணோம். அடுத்த வாரம் வேறு லீவ் இருக்குல்ல, 2 நாள் லீவ் இருக்குல்ல. சூப்பர் ப்ரோ. அஸ் அ விஜய் ஃபேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா அது இப்போ லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி படம் எதுனாலும் புதுசாக ட்ரை பண்ணாரு. ஸோ வெரி ஹாப்பி. தெரில இது கமர்ஷியல்னு சொல்லலாம், பட் அவரும் புதுசாக ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான் எனக்கு தோணுது. கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டீஷியஸ் ஒரு எப்படி சொல்றது, இப்படி உட்காந்தா இப்படி நடக்கும், இப்படி உட்காந்தா நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது சோஃபால இருந்து எடுத்தா விக்கெட் போயிடும், அதே இடத்துல உட்காடுறா விக்கெட் வர இவ போகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டீஷியஸா ஒன்று தோணுது. சொல்லலாம் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? சொல்லுங்க. 2000 WWE பார்த்துன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2012 ஜான்சீனா பீக்ல இருப்பாரு. அப்ப ராக் ஒரு கம்பேக் கொடுத்து ஜான்சீனா டிஃபீட் பண்ணி ராக் வந்து கப்பு ஜெயிப்பாரு, ஐ மீன் இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிப்பாரு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து இப்ப ஜெயிலர் லியோ தாண்டிடுச்சு அதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து லியோக்கு இந்த ஐப்புக்கு ஜெயிலர் வந்து அந்த லோ ஐப்ல இருந்து ஒரு மாதிரி வந்து டிஃபீட் வந்து இருந்துச்சு. சரிங்களா? கட் பண்ணா 2014 ஜான்சீனா திரும்ப சேம் ராக் இருக்கும், 2 பேரும் ஐப்ல இருப்பாங்க, அதே ஈக்குவல்ல இருக்கும்போது ஜான்சீனா வந்து ஜெயிப்பா போல. ஸோ சேம் திங் இப்ப நடக்குது. இப்ப வந்து நீங்க சொல்ற வேட்டைன்னு ஐபி இருக்கு இல்ல இந்த மாதிரி இதுக்கு பேஜ் கோட்டுக்கு ஐபிஎல் இல்ல, கோட்டு ஒரு கலெக்ஷன் பண்ணது, வேட்டைன்னு அது பண்ணுமா பண்ணாதான் அது தெரியல. பட் இப்படி நடந்தா இந்த 2 கம்பாரிசனுக்கு ஒரு நடக்கும்னு எனக்கு ஒரு இது தோணுது. நீங்க கம்பேர் பண்றது ஏன் ப்ரோ WWE ஸ்கிரிப்ட் தானே. ப்ரோ நீ டைரக்டா கேட்டிருக்கலாமே. அத விடுங்க. கலெக்ஷன் பண்ணும்போது டைரக்டா கேட்டிருக்கலாமே. இது யார் பேசுனது யாரு? நவீன் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ, அது என்ன தெரியுமா, அப்போ ராக் வந்து ஹாலிவுட்ல பெரிய ஹீரோவா இருந்தான். ஓகேவா? ஆமா ப்ரோ, அது ஸ்கிரிப்ட் தெரியும். அப்போ ஜான்சினா வந்துட்டு ஒரு பெரிய ஆளா அந்த டைம்ல இருந்தான். அவனை ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு மேட்ச் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ராக் ஜெயிக்கிற மாதிரியும் திரும்பி ஜான்சினா அடுத்த வருஷம் ஜெயிக்கிற மாதிரியும்
அது அது பா ஸ்கிரிப்டட் தான் அது ப்ரோ. பாக்குறவங்களுக்கே பட் ப்ரோ தெரியும் ப்ரோ. அப்போ அது பாக்க அது அது ப்ரோ கூட பாக்குறவங்களுக்கே இப்போ தெரியும் அடுத்த இல்ல ரெசல்மேனியா இல்ல வந்து ப்ரோ. ஜான் அப்ப சீனா நான் ஜெயிப்பாரு. படிக்கும் போது 2012 2014 நான் இருக்கும் போது 10வது படிச்சுட்டு இருந்தேன். 10th +2 படிச்சுட்டு இருக்கு. எனக்கு அப்பெல்லாம் வந்து ஐயோ சூப்பர் ஜான்சினா அடிச்சிட்டாங்கடா, ஜான்சினா போய் ராக்கு ஜெயிச்சிட்டான்டா, ஐயோ ஜான்சி என் தலைவன் வந்துட்டான்டான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் லேட்டர் ஆன் ஸ்கிரிப்டட் எனக்கு இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். நான் ஒரு ரீசெண்டா ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ எனக்கு திடீர்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த பாரு இந்த இது ரெண்டுமே கம்பேர் பண்ண ஒருவேளை இப்படி நடந்தா ஒருவேளை ஜான்சி நான் அண்ணனை செய்வாங்கன்ற நினைச்சேன். சும்மா தோணுச்சு, ஒரு கிரேசியா தோணுச்சு. பட் ஆனால் ஜான்சனா மேட்ச்லாம் செம்ம போர் அடிக்கும் ப்ரோ. எப்படா முடியும்னு இருக்கும். அடி வாங்கிட்டே இருப்பான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். கார்த்தி bro எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏங்க நான் என்னங்க பேசுறது? இருக்கு ஜான்சினா பத்தி பேசுறதா இல்ல யாரை பத்தி பேசுறது? ஜஸ்ட் ஆன் லைட்டர் நோட் ப்ரோ. அவ்வளவுதான். ஓகே. ப்ரோ லாஸ்ட் இயர் வந்து லியோ ஆர் ஜெயிலர் வந்து முன்ன பின்ன 15 கோடி 10 கோடி ஏதோ ஓகே ஃபைன். இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பார்ப்போம். அதாவது இதுக்கும் ப்ளஸ் வாட் எவர் அதர் ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு போட்டி. ஆமா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஐ திங்க் ஈஸியாக கோட் ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கங்குவா ஜெயிக்குமா? என்னமோ கங்குவா நிறைய கலெக்ட் பண்ணணும்னு தோணுது. கேக்குதா? வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? எங்க அண்ணா வந்து இருக்கிறா, ஃபோன் பண்ணுங்க, கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அவரை வர வச்சுட்டு அப்புறம் அங்கிரி கோல்டு மாரி நேற்று ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கணும். அதுதான் உங்க ஆசை? ஆமாங்க ஜாலியா இருக்குல்ல அவர் பேசுறது. ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க அந்த விக்ரம் பியர் பைசெப்ஸோட அந்த ஒரு பாட்காஸ்ட் பண்ணாரு, அது பாத்தீங்களா? 2 hours இருக்கும். பார்க்கலையே, என்ன பண்ணாரு? இல்ல ப்ரோ, அவரோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லா அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதுல ஐ திங்க் பிரசாந்தோட தியாகராஜன் பிரசாந்த் எந்த பிரசாந்த் சொல்றீங்க? இங்கிலீஷ் பிரசாந்தா இல்ல? ஆக்டர் டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஃபாதர் இருக்காருல்ல தியாகராஜன், அவர்தான் ஆமா சொல்றேன். அவர்தான் அவர் பேரை சொல்லல, சொல்லுவார் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசினார், அவங்களுக்காக சரி நான் ஜெயிக்கணும், அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இல்லை, ஆனா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த பாட்காஸ்டே சொல்லியிருந்தார். யார் விக்ரம், சியான் யார் விக்ரம். சொன்னது? அப்படியா? ஆமா ஆமா ஆமா, விக்ரமும் தியாகராஜர் அவரும் ஆக்சுவலா ரிலேட்டிவ்ஸ். ஆமா, அதுவும் ரெண்டு தான், பேரும் ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் தான். அவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் தான். இல்ல, அவர் ஏதோ ஆக்சிடென்ட்ல அப்பதான் சொல்லியிருக்கோம். ரொம்ப கொடூரமா ஒரு ஆக்சிடென்ட்ல படுத்து கிடக்கும் போது இவர் பிரசாந்தோட அப்பா தான் ஏதோ போய் சொல்லியிருக்காரு போல. அவரை மீன் பண்ணி தான் எனக்கு சொல்றாரு, பேர் சொல்ல, ஆனா என் ரிலேட்டிவ் ஒருத்தர் சினிமால இருக்காரு, ஆனா அவர் நான் அடிபட்டு கிடந்த போது ரொம்ப பேசிட்டாரு, அதனாலதான் நான் இந்த ஜெயிக்கணும்னு வெறியே எனக்கு அப்புறம் தான் வந்துச்சு, யாரோட தயவும் இல்லாம நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. விக்ரம் சொன்னாரா? ஆமா, அந்த ஆமா ஆமா, பியர் பைசெப்ஸ் பாருங்க, நல்லா இருக்கும். அந்த ரன்வீர் அந்த பாட்காஸ்ட் நல்லா இருக்கும், பாருங்க. ஆக்சுவலா அதுதான் கரெக்டா. அப்பதான் காசி படத்துக்கு முன்னாடி நடந்தது. அது காசி படத்துக்கு அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி, கரெக்டா சேதுக்கு முன்னாடி வந்தது அது. இல்ல அதனாலதான் இல்ல, அவர் இது ரொம்ப அவர் ஏதோ பீரியர். சின்ன வயசுல இருக்கிற போது ஆக்சிடென்ட்ல ஆனும் போது ப்ரோ அந்த கதை ஃபுல்லா அப்பதான் ப்ரோ, சொல்லுவாரு. அதுதான்.
நான் எப்போ நோட்டீஸ் பண்ணேன் ஆக்சிடென்ட் இது அந்த தூள் படத்துல வந்து அவர் வேஷ்டி கட்டின்னு இருப்பாரு. வேஷ்டி அந்த கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த இது கட்டு போட்டிருப்பாங்க. அது எதுக்கு கால் நினைச்சுன்னா வந்து கால் வந்து கட்டு போட்டிருப்பாங்க. அது இல்ல வீடியோ அது வந்து பார்த்து தூள் படம் எடுக்கிறப்பதான் அடிபட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தில்லு கவனிச்சீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் அந்த ரன்னிங் வந்து வேற மாதிரி இருக்கும். தூள்ல இருந்து தான் அவர் ஓடுறதே கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். நல்லா தெரியும் டிஃபரன்ஸ். கொஞ்சம் ஒரு மாதிரி சாச்சு ஓடுவாரு. டூ 2005 வரைக்கும் அந்த விக்ரம் செம டாப்ல இருந்தார்ல. அப்போ ஜெமினி, தூளு, தில்லு, அன்னியன். சாமி கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேபு ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஓகே. இது வேட்டையனோட ப்ரீ ரிலீஸ் நம்பர்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளோ? தெரியல ப்ரோ. எல்லாமே கேட்டு சொல்கிறேன். எப்படியும் எல்லாரும் போட்டுருவாங்க, வலைவீச்சில் போடுவாங்க, எல்லாத்துலையும் போட்டுருவாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. அதாவது எவ்வளோ பட்ஜெட் என்ன? கோட்க்கு வந்து 300 to 400 இருந்தால் பிரேக் ஈவன் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இது என்ன? இல்லை, வேட்டையன் பட்ஜெட்டாக கம்மி தான், அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை வேட்டையனுக்கு. ஓகே, அப்படி பிஸ்னஸாக என்ன இருக்குது அப்படின்றதுன்னா கேட்டு சொல்லணும். இல்ல ப்ரோ, ஆனா அந்த ஸ்டார் கேஸ்டுக்கே ஒரு பெரிய பட்ஜெட் போயிருக்கும்ல. இல்லை, அதெல்லாம் போயிருக்குங்க. ஆனால் அது முன்னாடியே ஆரம்பிச்சுப்போம், ஜெயிலருக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுப்போம். ஸோ அதனால் அந்த பட்ஜெட் வந்து அந்த டைமில் போட்ட பட்ஜெட் தான். ப்ரோ இது கூலி வந்து நார்த் இந்தியாவில் இவரு ஒருத்தர் அமீர் கான் தான் கூப்பிடுறாங்களா? உண்மையாக போகுது அமீர் கான் கேஷ் பண்ணுறாங்களா? கேட்டிருக்காங்க ஒரு ரோலுக்கு, அவர் நடிப்பார்லன்னு தெரியாது. ப்ரோ நம்ம பிரசாத் ப்ரோ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க ஒருத்தர் அவரை. உங்கள்கிட்ட தானே ப்ரோ நம்பர் இருக்கும். ஏங்க அவர் நம்பர் தான் போட்டிருக்காரு பயோல. என் கார்த்திக் பிரதர் அந்த ஆக்சுவலி இந்த 1000 crores ரொம்ப பெரிய இது போல லைக். ஸோ அந்த ஒரு மைல் ஸ்டோன் போகணுன்னாலே ஒரு தெரில, அது ரொம்ப நம்மளால வந்து ஒரு 700 800 அப்படிதான் போகிற மாதிரி தெரியுது இல்ல ப்ரோ? இல்லை ப்ரோ, நம்ம ஒரு நல்ல ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுத்தாலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. கார்த்திக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு படம்? இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஆன் வீக் டே எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. பட் அதர் ஸ்டேட்லலாம் எப்படி ப்ரோ? லைக் எனக்கு நார்மலாக வந்து ஒரு ஸ்டேட்டில் உழுவுதுன்னா மற்ற ஸ்டேட்லையும் நல்லா ட்ராப் ஆகிடும். அது எப்படி இது கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, மற்ற இடத்துல எல்லாம் விழுந்திருக்கு? என்ன ரீசன் ப்ரோ? அது தெரியல ப்ரோ, அது ஸ்டடி பண்ணோம். விஜய் படம் ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு ஸ்டடி பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ராப் வந்து என்ன ரீசன்னு தெரியல.
கேரளா ஹலோ ஆடியன்ஸ் வந்து மாறிட்டாங்களா இல்ல அதான் எப்படி அதை யோசிக்கணும். அதான் அப்புறம் அவங்க ஏதாவது யோசிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போயிருப்பாங்க. டோட்டலா அது கிடைக்கல. மேபி அது அவங்களோட. பட் வேற வேற பீப்புள் வேற வேற மாதிரி இல்லையா? கார்த்தி ப்ரோ, அந்த கேரளா இஷ்யூ என்னாச்சு ப்ரோ? அங்க ப்ராப்ளமா இருந்தது, அதனால ஏதாவது தியேட்டர்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இப்ப? ஏன்னா இந்த அதான் வாரம் நிறைய ரிலீசஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு இது 2 சம்மந்தம் படம் இல்லை, அதுக்கும் தேட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. இல்ல, ஏன்னா மோகன்லால் படம் இல்லைங்களா? அவரு தானே அதுல இருந்து இங்க வந்துட்டாரு. என்ன ஒரு படம் மோகன்லால் படம்? தெரியல ப்ரோ, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, பட் இந்த வீக் தான். பரோசா அதுவும் இதே மாதிரி ஏதோ, ஆனா அது வெறும் மலையாளம் மட்டும்தான் ப்ரோ, தமிழ்லாம் இல்லவே இல்லை அந்த லாங்குவேஜ். ஒன்லி மலையாளம்னு நினைக்கிறேன். நீங்க கூட போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேனே, நான் பார்த்த மாதிரி இருந்தது. பிரசாந்தன் வந்துட்டாரு. இங்க என்ன வந்துட்டாரு? அவ்வளவுதான். ഞങ്ങൾ ഗോട്ട് സെക്കൻഡ് ടൈം കണ്ടു. എപ്പിക്ல കണ്ടു, ഭയങ്കരം കണ്ടു. என்ன கோயம்புத்தூரா? இன்னைக்கு ரெடி ஆயிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பிரசாந்த். அண்ணனுக்காக தான் நான் வெயிட்டிங்க. எதுக்கு ப்ரோ? கமான் ப்ரோ, வேர்ல்டு பாலிடிக்ஸ் பாட்டு ப்ரோ. கேட்கறது தான் எல்லாரும் காத்துக்கிட்டு வேர்ல்டு இருக்கோம். பாலிடிக்ஸ். அவனை எவனோ கழுக எவனோ ஒருத்த வந்தானே நேற்று வந்துட்டு ஓடினானே ஹங்கரி கோல்டா? அவன் எவனோ என்ன கருமமோங்க சாமி. எதுக்கு தேங்க அடுப்பாரானு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதை விடுங்க, நீங்க மனசுல பாட்டு பாடுங்க. மனசில ஆயோ அது பார்த்தேன். நித்தா வந்தாலே 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 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரசாந்த், எப்படி இருக்கீங்க ஜி? நல்லா இருக்கு ஜி. எப்படி ஃபேமிலியோட படத்துக்கு போறீங்க போல இருக்கு இப்போ? ஆமா ஜி, எல்லாம் 2-3 பொண்டாட்டி ஆகி போச்சு, அதனால சந்தோஷமா இருக்கு ஜி கேட்கறதுக்கே. ஜி எல்லாம் ஒரு குழந்தை குட்டியோட ஒரு 10-15 குழந்தை குட்டியோட நிம்மதியா போறேன் ஜி. இப்பெல்லாம் ஒரு ரோவே நம்மளுக்கு தான் ஜி. தங்கச்சி பசங்க எல்லாம் கூட்டு போற சொன்னாங்க, கூட்டு போனேன். எனக்கு தெரிஞ்சு கோட் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே நீங்க தான் ஜி. ஆமாம்மா ஜி, நான் ஒரு நாள் சொன்னங்காட்டிக்கு இங்க எல்லாம் ஒரு 10 லட்சம் பேர் போய் பார்த்துட்டாங்க ஜி. ரொம்ப அதிகமா. அது கொஞ்சம் டிஃபிசிட் இருக்குல்ல, அதை நீங்க வந்து ஃபேமிலியோட கொண்டு போயிட்டு அந்த டிக்கெட் ஏத்தி விடுறீங்கல்ல. என்னங்க சும்மா எதனா காமெடி பண்ணக்கூடாது. பாடம் இல்ல நல்லா நாங்க சொல்லுவோம் ஜி. நீங்க சொல்லுவீங்க ஜி. அப்புறம் நாளைக்கு வந்து ஜி பேக்ல சுண்ணாம்பு தடவை என்ன சாத்துன்னு சாத்துவானுங்க ஜி. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க ஜி. அப்புறம் என்னை போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க ஜி. கார்த்திக் ஜிக்கு வந்து படம் வந்து ஓடல, அதான் சொல்ல வரேன். பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு நாளா நாங்களும் கோட்டை பத்தி பேசிட்டு இருப்போம். ஏதாச்சும் எங்களுக்கும் வந்து நைட் டைம்ல உட்காந்து பேசுறதுக்கு ஏதாச்சும் டாபிக் வேணும்ல. ஏன்னா கார்த்திக் வர்மாவே நாங்க வந்து போட்டு அடிக்க முடியாது, ரொம்பலாம் அடிக்க முடியாது. ஏன்னா சத்தம் போடாம சைலண்ட் ஆயிடுவாரு. என்ன அடிப்பீங்களா? என்ன அடிக்கிறது எவன்டா இருக்கான்? அதனாலதான் எனக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் பார்த்தவங்க திமுக பார்த்திருக்கோம், அதிமுக பார்த்திருக்கோம், விஜய் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், எல்லாத்தையும் பார்த்து உட்காந்துருக்கோம். லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போய் அடிச்சு இன்னும் மிஞ்சி போட கமெண்ட்ஸ் போட்டு கதறுவானுங்க. அவ்வளவுதானே, கமெண்ட்ஸ் போட்டு கதறுவானுங்க. நம்மளுடைய யாருக்கும் தடுக்க முடியும்? அது ஒரு தனியா ஒரு மைலேஜ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அண்ணா பிரசாந்த் அண்ணா, ப்ரோ பிரசாந்த் அண்ணா ஃபேமிலியோட போனீங்களா இன்னைக்கு? ஆமா ப்ரோ, அம்மா சூப்பர் ப்ரோ. தங்கச்சி பசங்க அவங்க என்ன சொன்னாங்க ப்ரோ படம் பார்த்துட்டு? பாட்டு பாடுங்க. திருச்சி மண்ணல்லே. அண்ணா ஒரே நிமிஷம் அவர் ரிவ்யூ மட்டும் கேட்டுக்கலாம். பிரசாந்த் ப்ரோ, உங்க ஃபேமிலியோட ரிவ்யூ என்ன ப்ரோ வருது? ஏன் தங்கச்சி பையன் பயங்கரம். அவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் போட்டே பாட்டு இருந்தான். நீங்க சொல்லுங்க, உங்களோட ரிவ்யூ என்ன? உங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம். உங்களோட ரிவ்யூ என்னையா? குழந்தைங்களை விடுங்க. அவரு ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னு அவரு கேக்குறாரு. நீ இங்க வந்துட்டு பழைய HD பைக் மாதிரி. இல்ல பிரசாந்த், எது கேக்குறேன்னா உங்க ரிவ்யூவை பார்த்துட்டு நான் வந்து ஆக்சுவலா வந்து ஃபேமிலியா குழந்தையா என்னையா குழந்தைய? தங்கச்சி பையன் 11-12 வயசு ஆகுதியா? அவன் ஒண்ணு சொன்னா நல்லா இருக்குமாமா. 12 வயசுல குழந்தை தானே, என்ன பேசுறீங்க?
சரி சரி இப்ப என்னையா பண்றாரு? இப்ப என்ன பண்ண சொல்றேன் நீ? இப்போ நான் இப்ப என்ன சொல்றேன் சொல்லு. ஒண்ணு என்ன இல்லண்ணே சொல்றேன் சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே அது அந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டிருந்தீங்க. அந்த இல்ல ஸ்பேஸுக்குள்ள வந்துட்டேன். 11:30 மணிக்கு 2 கட்டிங்க போட்டுக்கிறீங்கடா எல்லாரும். போட்டுட்டு அப்படியே உட்காந்து வரமிளகாயை தின்னுட்டு ஏதோ ஒண்ணு தின்னுட்டு சும்மா அப்படி உட்காந்து கட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு நேங்கிறது நம்மளை போட்டு இந்த டாஸ்மாக் சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த ஸ்பேஸ் தான் பிரசாந்த். இந்த ஸ்பேஸ்னாலதான் டாஸ்மாக் சேல்ஸும் அதிகமாகும். என்னோட பயோல போய் முதல்ல பாத்துட்டு வந்து பேசியா? ஏன் இந்த மாதிரி இது பண்ற? கார்த்திக் நான் உண்மையா சொல்றேன், இதை விட ஒரு பியூரஸ்டா ஒருத்த வந்து ஒரு மொக்கையா பேச வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க நல்லா பேசுறீங்க அப்படித்தானே? இருங்க நீங்க பரவாயில்ல கார்த்திக். இது எந்த கேட்டகரியில சேர்ந்ததுன்னு தெரியல. எந்த கேட்டு? ஆமாங்க, நீங்க பயோல ஒரே ஒரு வாட்டி போய் டச் பண்ணி பாத்துட்டு வந்து பேசுங்கண்ணே. என்ன ஏதோ வெடிகுண்டு வீசி இருக்கிறீ அது வரைக்கும். எடிட்டர் galatta.com சரி இருந்துட்டு போ. அதுக்கு என்ன இப்ப? நான் டீசெண்டா பேசுறேன், என்ன போயிட்டு நீங்க வந்து கட்டிங்க போட்டு வந்து பேசுற போற வரனா இதெல்லாம் சரியா? சரி galatta.comல இப்ப எடிட்டர் நீங்க, அதுக்கு இப்ப என்ன? நாங்க எல்லாம் கோப்பை விடு. ஐயப்பா ஒரு கோப்பை ஏடுறா கொடுப்பா புஷ்பராஜுக்கு. உங்களுக்கு தானே பெரிய கோப்பையா கொடுக்கணும். என்னையா நான் என்ன கேக்குறேன், இப்ப galatta.comல ஒர்க் பண்றதுங்கிறது என்ன? இப்ப நாங்க அதை பார்த்து பயந்துக்கணுமா? ஐயோ நான் உங்களை நான் பயப்படணும் சொல்லல. அதாவது நியாயமா பேசணும்ல, எதுவா இருந்தாலும் நியாயமா பேசணும்ல. நீங்க பேசுறது நியாயமா? அது அப்படி கிடையாது. இது எப்படி தெரியுமா? நீ இப்ப சொன்னது எதுக்கு ஈக்குவல்னு தெரியுமா? எதுக்கு நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கான ஈக்குவலன்ட். நீ யாருங்கிறது இல்ல அதாவது அண்ணே முதல்ல நல்லா புரிஞ்சு, நீங்க பேசின வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கீங்க சரிங்களா? கட்டிங்க போட்டு வந்து பேசுறேன், இதெல்லாம் வந்து தவறான பேச்சு. நான் இது வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல வந்திருக்கேன், தவறா ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பானா அதை கேட்டு பாருங்க. யாராவது என்ன ஏதோ பேசிருப்பாங்களா? புஷ்பராஜ் சொல்லுங்க. அத சொன்னது என்ன சீரியஸான சென்ஸ்ல இங்க யாராவது பேசணுமா? சீரியஸா இல்லனே என்ன ப்ரோ விடுங்க ப்ரோ ஃபன்னால சொன்னாரு விடுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ இல்லங்க, நாளைக்கு நீங்க இந்த மாதிரி சொல்றது நாளைக்கு இன்னொருத்த வந்து கேட்டு சொல்லுவான், ஆமாங்க இவன் சரக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் ஏன் நீங்க பண்ணணும்? சரி நான் என்ன பண்ணுங்க, கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டேன். இதை எடிட் பண்ணி நாளைக்கு galatta.comல போடுங்க. ஏதோ ஒரு 4 பேர் பாப்பானுங்க. சரி யாரு ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ 3 பேர் மறுபடியும் டிஎம் பண்றாங்க ப்ரோ. நீங்க கேட்டீங்க, அவர் இன்னும் சொல்லவே இல்ல ஃபேமிலி ரிவ்யூ அப்படின்ட்டு. சொல்றீங்க ப்ரோ. பாருங்க நான் இப்பதாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள புஷ்பராஜ் குறுக்கு வந்து பஞ்சாயத்து ஆகி போச்சு. விடுங்க நம்ம நண்பர் தான், விடுங்க நீங்க சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கு, நாங்க என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ். இந்த எங்க அம்மாவெல்லாம் அந்த ஃபேமிலி போர்ஷன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்னேகா அவங்க அந்த ஃபேமிலி போர்ஷன் பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தது. தங்கச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. ரொம்ப ஜாலி. பெரிய எபிக் சினிமாஸ்னா இப்ப அந்த சிவகார்த்திகேயன் வாட்ச் பண்ணாரு அந்த தியேட்டருங்களா கோயம்புத்தூர்ல? பிராட்வே பிரதர், பிராட்வே. ஓகே நல்லா இல்ல. ஆக்சுவலா பிரசாந்த் இந்த படம் வந்து நான் சில ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ படம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இது வந்து நம்ம இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம என்னதான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ சரியில்லைங்கிற ஒரு மென்டாலிட்டியில போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு படம் வந்து ஒன்றும் பெருசான ஒர்க் அவுட் ஆகல. ஆனா 2வது டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்க ஃபோர்ஸ் பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த படம் தானே இது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15-20 மினிட்ஸே அவ்வளவு ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த சீன் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படிப்பா மிஸ் பண்ணேன்னு தெரியல. அது பிரச்சனை என்னன்னா நம்ம ரிவ்யூஸ் பாக்குறோம் தெரியுமா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரிவ்யூ போட்டு. இப்ப என்னன்னா அவன் என்ன தெரியுமா, நான் தான் மிகப்பெரிய புடுங்கின்னு ஒரு ஒப்பீனியனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். நாம யாருமே இப்ப நான் ரிவ்யூன்னு கூட சொல்ல மாட்டேன். என்னன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 2 பாயிண்டாவது இந்த ரிவ்யூல சொல்லணும். நமக்கு மட்டும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு FDFS பண்ற ரிவ்யூ எல்லாம் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மத்தவங்களை அதுலதான் வந்து கார்த்திக் வர்மா ரொம்ப பாராட்டணும் கண்டிப்பா. ஏன்னா சில படம் அவருக்கு பிடிக்கலன்னா ரிவ்யூவே போட மாட்டாரு. மேபி அத கூட வந்து அவர் வந்து நல்ல படத்துக்கு போடாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் வந்து ஐயோ கார்த்திக் வர்மா போடலப்பா படம் சரியில்லை அப்படின்னு போகாம எந்த படத்துக்கும் அவர் வந்து ரிவ்யூ போட தேவையில்லை. மேபி இந்த ஸ்பேஸ்ல நம்ம பேசுறோம், அது பேசிடலாம். மத்தபடி வந்து இந்த அவர் போடுவாரு படம் முடிச்சிட்டு நல்லா இருந்தா பிளாக் பஸ்டர். ஜென்ரலாவே நானா இருக்கு கார்த்தி ஆகட்டும்பா, ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆகி
அதுல சந்தோஷப்படுற கேரக்டர்களே கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில சினிமாக்குள்ள இருக்கிறோம், அது நமக்கு சாப்பாடு போடுது. அப்படிங்கிறப்போ ஒரு படம் தோத்து போச்சுன்னா அதுல வந்து ஒன்றும் சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். முயற்சி பண்ணா ஒர்க் அவுட் ஆகல, தட்ஸ் ஆல். அடுத்த சாப்டருக்கு போக வேண்டியதான். அதை விட்டு அது திருப்பி போட்டு அந்த பொண்ணை சொரிய வேண்டியது இல்லை. இப்போ கோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்ஜட்ஜ் பண்ணானுங்க. முதல் நாள் 2வது நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மிஸ்ஜட்ஜ் பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகாதுன்னாங்க, இப்படி கிஞ்சினானுங்க. இன்னைக்கு பாருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ், இன்னைக்கு திங்கள் செவ்வாய் எல்லாம் ஈவினிங் ஷோல கம்ப்ளீட் ஃபுல்லுங்க தமிழ்நாடு ஃபுல்லா. ப்ரோ இந்த ட்ரெண்ட்ல போச்சுன்னா ஒரு 650 டச் பண்ணுமா? 650 700 பிரதர் லியோ நிறையவே பண்ணிட்டு பிரதர், நல்லது பிரதர். இல்ல ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் கேட்கறேன். அவ்வளவு தூரமெல்லாம் எனக்கு தெரியலங்க, அவ்வளோலாம் போகாதுங்க. நான் ஒரு ஏன்னா தமிழ்நாட்டிலயும் ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வீக்கோட மலேசியால பிரதர், மலேசியால பிச்சுட்டு போகுதான் படம். மலேசியால வேற லெவல்ல கலெக்ஷனா மலேசியால சொன்னாங்க, நான் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, பெரிய லெவல்ல போகுதான் மலேசியால. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ நீங்க சொல்லிதான் ப்ரோ. நீங்க சொல்றது கரெக்ட் பிரசாந்த். சர்ப்ரைஸ் ஜாக்பாட்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் தான். ஏன்னா தமிழ்நாடுக்கு ஈக்குவலா வந்து ஓவர்சீஸ்ல கலெக்ஷன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து அஜித் ஃபேனா இருக்கலாம், விஜய் ஃபேனா இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருக்கலாம், யார் ஃபேனா இருக்கலாம். பட் ஆனா வந்து ஒருத்தர் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்க கார்த்திக், இது வந்து எப்பவுமே ஒரு பெரிய படம் ஓடுறதுங்கிறது மத்த பெரிய படங்களுக்கு ரொம்ப நல்லது கார்த்திக். என்னன்னா எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் கையிலயும் கொஞ்சம் காசு இருக்குங்க கார்த்திக். ஸோ அடுத்த பெரிய படத்துக்கு அவன் இறங்கி ஒரு வேலை செய்வான். இல்ல இன்னொன்னு பிரச்சனை, அடுத்த பெரிய படம்ங்கிறத விட இப்போ வந்து இந்த படம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நல்லா கலெக்ஷன் கொடுக்குதுன்னா அவங்க துணிஞ்சு சின்ன படத்தை கூட எடுப்பாங்க. அப்பா பரவாயில்ல, பெரிய படத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம், சின்ன படத்தை சம்பாதிக்கிறோம், இல்ல அட்லீஸ்ட் ஸ்கிரீன் பண்ணுவோம், நஷ்டம் இல்லாம வந்தா போதும் அப்படின்னு சந்தோஷமா பண்ணுவாங்க. அதேதான். என்ன கோலிவுட் என்னமோ சொன்ன வந்தையா, குசுமன், கோலிவுட் குசுமனா? குசும்பு ஒண்ணுவியா நீ? சரி, உன்னோட ஒரிஜினல் ஐடி எதுயா? இன்னொரு ஐடி வச்சிருக்கல, அந்த ஐடி என்னது? இல்ல ப்ரோ, இப்பதான் ப்ரோ பேஜ் கிரியேட் பண்ணேன் நானு. அது என்ன குசும்பு ஒண்ணுவியா? கோலிவுட்ல போய் என்ன ஏவிஎம் கேட் ஆட்டி பாப்பியா? இல்ல ப்ரோ, இந்த மாதிரி கேக்குறீங்களா, பேர் யூனிக்கா இருக்குல்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன். ஓ பிரசாந்த் ப்ரோ இசை விரும்பி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காப்ல, விசில் போடு சாங் பாடுவீங்களா? ஐயோ நல்லா கேடு. அதாவதுடா மியூசிக் டைரக்டர் எல்லாம் மாட்டிக்குவானுடா டே. நான் பாடினேன்னா இந்த காந்த குரல்ல பாடின அந்த கருமத்தை கேட்டு மாட்டிக்குவாங்கடா டே. நிறையா என்னத்த சொல்ல, ஏதாவது பாட்டு பாடல, எனக்கு ஒன்றும் மெட்டுக்கிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்க. இந்த பாட்டு வந்துச்சுல்ல, அந்த என்னது நம்ம இதுல வேட்டையன்ல, அது எங்கேயாவது பாடுங்க, நான் கூடயே பாடுவோம். என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. வந்தல்லே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அது நான் சரி பாடலான்னு பார்த்தா அது என்ன ரொம்ப ஸ்பீடா போகுதுங்க, அது ரொம்ப ஸ்பீடா வளைஞ்சு போகுது. மாறி பீட் நல்லா இருக்கு, பட் லிரிக்ஸ் டக்குன்னு மைண்ட்ல உட்கார மாட்டேங்குது. இப்போ நீங்க ஹுக்கும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும், ஏன்னா அழகா இருக்கும், நிறுத்தி அடிச்சிருப்போம் அப்படி. அது எனக்கு வந்து சூப்பரோட பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லுவேன் நான். நீங்க ரஜினி சார் பிடிக்காதவங்க கேட்டாலுமே அந்த பாட்டு அவனுக்கு பிடிக்கும், அப்படி இருக்கும். அந்த லிரிக்ஸும் சரி, அந்த ஸ்டேஜிங்கும் சரி. எலெக்ஷன் டைம்ல அந்த படம் தான் யூஸ் பண்றாங்க தலைவனுக்கு, மோடிக்கு. இல்லையா சூப்பர் பாட்டு அதெல்லாம். வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 லட்சத்துல ஒரு பாட்டு அலப்பற கிளப்பறம் சூப்பர் இல்லையா? ரொம்ப சிம்பிள் லைன்ஸ் கார்த்தி, ஆனா அது அழகா அந்த மேட்டரை கொண்டு போய் அப்படி கன்வே பண்ணி ஆளும்ப பார்த்தவன் கேட்டவன் அதுக்குத்தானே போட்டு இவனுங்க எல்லாம். ஆனா சரி, அதெல்லாம் என்னவோ ஒண்ணு, எதிர் சேவலா கூட இருக்கலாம். அப்பா சினிமால அந்த பாலிடிக்ஸ் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன சினிமா? என்ன பிரசாந்த் உங்க நண்பர் வந்திருக்காரு, யாரு? ஆண்டவர் வெறியன். ஆண்டவர் வெறியனா? போல இருக்கு, புது ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் போல. அப்படியா? என்னையா அந்த ஆள் என்னையா நண்பரு? என்னையா பண்ணா? என்ன பிரசாந்த் அன்னைக்கு ஸ்பேஸ்ல நமக்குள்ள நடந்த வாக்குவாதம் மறந்து போயிட்டீங்களா? நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மறந்துருச்சுங்க. நான் சீரியஸா கார்த்தி, எனக்கு ஏதோ ADHD இருக்குது கார்த்தி, எனக்கு ஏதோ இருக்குனால மறந்துருது கார்த்தி, எனக்கு ஒன்றும் தெரியுது இல்ல. அவரு ஆண்டவர் வெறியன்னு சொல்றாரு, போட்டோ கேப்ஷன்லாம் வந்து எல்லாம் கமல்ஹாசன் தான், பட் உள்ள பாத்தீங்கன்னா ரஜினி பத்தி தானே பேசுறாரு. அது வந்து பெரிய வந்து ட்விஸ்ட், அது கோட்ல வருது ட்விஸ்ட், அந்த மாதிரி ட்விஸ்ட். அதெல்லாம் ஓகேங்க, அதை அப்ப சண்டை போடுறோம் மறந்துடுறேங்க. தேனவும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதை பிடிச்சி என்ன
அன்னைக்கு சண்டை போட்டு ஒரு 4 நாள் உட்காந்து ஓன்னா ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான், அடுத்ததுக்கு போலாங்க. என்னங்க வாழ்க்கை, நாளைக்கு செத்து போயிட்டா என்னங்க, அதெல்லாம் என்னங்க, இது என்ன சொத்தாங்க? எனக்கு அதுதான் கருத்து. எனக்கு பேசிக்கா என்னன்னா, நான் யாருங்கிறான் பாத்தீங்களா, நான் யார் தெரியுமான்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவனை பொடனில சாத்தலான்ட்டு இருக்கு. நீ எவனும் இல்லடா, அவ்வளவுதான். அது எவனாதான் இருக்குங்க, அவன் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பிரசாந்த் ப்ரோ, நம்ம ஒரு ஆளு நதீர் பிரசாந்த் ப்ரோ, கோகுல் நதீர் ஐயா சொல்லுங்க. ஒரு இல்ல ப்ரோ, கொஸ்டின் நீங்க இந்த இதுல அனிருத் வந்துட்டு ஷாருக் கானுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, இந்தியாவே அதை பத்தி பேசணும் போட்டிருந்தீங்களா? ஆமா ஆமா. அது எந்த படம்? 10ஆம் 2வா என்னது? இன்னொன்னு சேர்றாங்க, எனக்கு பெருசா ரொம்ப டீப்பா தெரியல, பட் கேட்டு சொல்றேன் நான். இன்னொரு படம் உறுதியா சேர்றாங்க, ஒர்க் போயிட்டு இருக்கு, மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீ ஒரு பாட்டு வந்து அவங்க சுற்றத்தார்கள் கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருக்க. அப்படி சொல்லி சிலவங்க சொன்னாங்க, என்னமோ வந்தாலும் பண்ணியிருக்காயா ஒரு மேஜிக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன், பயங்கரமா எலிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கன்ஃபார்ம் அட்லி ப்ராஜெக்டா ப்ரோ? அது அட்லி ப்ராஜெக்டா இருக்குல்ல நண்பா. அட்லி எல்லாம் அடுத்த லெவல் போயிட்டாரு நண்பா. நீங்க ஒன்ஸ் எப்போ வந்து அம்மானி ஃபேமிலிய ஒரு 10 நிமிஷம் டைரக்ட் பண்ணாரோ அன்னைக்கே முடிஞ்சது நண்பா. அவ்வளவுதான், அட்லி எல்லாம் அடுத்த லெவல் போயாச்சு, அவ்வளவுதான். he can pretty much do anything he wants in Bollywood. அந்த ஆக்சஸ் வந்துருச்சு. அந்த அட்லி உண்மையா நான் இன்னைக்கு பாராட்டணும். எதுக்குன்னா, பாலிவுட்ல ஏதோ படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இப்போ என்ன படம், ஏதோ ஒரு பேபி ஜான், தெரிய படத்தை பேபி ஜான். அந்த பேபி ஜான்ல மும்பையில் இருக்கிற ஏகப்பட்ட தமிழ் பசங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு, அந்த குரூல காஸ்ட்ல வாய்ப்பு. நமக்கு தெரிஞ்ச பசங்க, நமக்கு தெரிஞ்ச பசங்க 10-15 பேர் உள்ள வேலை செய்யறாங்க. எல்லாம் ஏழப்பட்ட பசங்க, கஷ்டப்படுற பசங்க, பொறுக்கி போட்டு உள்ள வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஆள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நான் அட்லியை ஃபர்ஸ்ட் இப்போ அட்லி பத்தி பேசணும்னு எனக்கு அட்லி பத்தி ஒரு ஞாபகம் வருது. அவரை நான் ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல நான் ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சேல்ஸ் ஸ்டாஃபா. அங்கதான் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ராஜா ராணி படம் அப்பதான் ரிலீஸ் போல. நான் அவரை பார்த்தோன்னே கேட்டேன், ப்ரோ நீங்க ராஜா ராணி மூவி டைரக்டரா? ஆமா ஆமா அப்படின்ட்டு. அப்ப கையில வந்து ஒரு HTC போன் வச்சுட்டு இருந்தாரு. எனக்கு ஆக்சுவலி உள்ள போன் அலௌட் இல்ல. அவர் போன்லயே செல்ஃபி எடுத்து கூட அப்ப அவங்க இவங்களும் வந்திருந்தாங்க, பிரியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப மேரேஜ்லாம் ஆகல. ஸ்டில் ஐ ரிமெம்பர் அவங்க அக்காவோட பையனுக்கு ரெட் கலர் ஷர்ட் ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு. அவரோட growth பா வேற லெவல். ரொம்ப நல்ல மனுஷனுங்க, ரொம்ப நல்ல மனுஷன், உழைப்பாளிங்க, மிகப்பெரிய உழைப்பாளி, உழைப்பால உயர்ந்தவனுங்க. இவனுங்க எல்லாம் உட்காந்து மந்திரம் மோதுவானுங்க ஒத்துக்குங்க. இப்போ அட்லியோட வந்தாலும் சரி, காப்பி எடுத்து விட்டா, டே போய் அதே ஆடுற, நான் என்ன சொல்றேன், போ நீயும் போடா, போ அதே மாதிரி வாய்ப்பு கிரியேட் பண்ணு, போ அதே மாதிரி காப்பி எடு, எங்க படம் எடு, ஜெயிடா. காலத்துல நிக்கிறான் ப்ரோ, ஆனா வேற லெவல் growth. இல்ல ப்ரோ, என்னன்னா அவன் காலத்துல நின்று அடிச்சு ஏறி நிக்கிறானுங்க. போ நீ ஜவான் அதே சீன் அப்படியே வச்சுக்கோ, அதே கதையை வச்சுக்கோ, போய் நீ ஷாருக் கானை கன்வின்ஸ் பண்ணி 1000 கோடி முடிஞ்சா பண்ணிரு பார்ப்போம். அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்டா. அந்த காசெல்லாம் உன் கையில புழங்கி உன் பேர் அந்த காசு மேல எழுதுறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். இவனுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு பூரா பின்னாடி புகை விட்டுட்டு கம்ப்ளீட்டா அட்லி காப்பி எடுத்து விட்டார் அப்படிங்கிறது. பிரசாந்த் ப்ரோ, ஒரு டவுட் கோட்ல இது அந்த யாரையா சொல்றீங்க? இல்ல 2-3 அது புரியறவனுக்கு புரிஞ்சிருங்க. நம்ம ஜென்ரலா சொன்னா புரிஞ்சிருங்க. கோகுல் சொல்லுங்க கோகுல். இது அந்த க்ளோன் பண்றான்ல பிரசாந்த், அந்த கடைசியில அந்த ஓஜி. சோ அது வந்து ரீசன் எதுக்குன்னு சொல்லல படத்துல. இல்ல என்ன மேட்டர் அப்படின்னா, அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ற அப்படி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றாரு. அதாவது என்னன்னா விட்டு இவனை ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இவனை தீர்த்து கட்டுறது, இவனை பழி வாங்குறதுக்கு அப்படிங்கிறதா வந்து அதில் நிறைய ஓப்பனன்ஸும் நிறைய இருக்குதுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று வரும். ட்ரெயின் ஃபைட்டில் ஹெல்மெட் போட்டிருப்பார்ல, ஹெல்மெட் போடுறதுல அந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எரிஞ்சிட்டே இருக்கும் பாருங்க, ஆஃப் ஆகி ரெக்கார்டிங் மோடில் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இஸ் யூஸிங் தட் க்ளோன் அஸ் அந்த கண்ணு வந்து அஸ் அ வீடியோ ரெக்கார்டருங்க. அங்கேருந்து பார்க்குற அப்படி ஓஜி வந்து அங்கேருந்து பார்க்குற அப்படி. அப்போ தான் வந்து அவனை போடுறது, அதான் அந்த மொத்தம் இந்த கூட்டத்தை போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்டரை வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு தான் அந்த மண்டையில வந்து அந்த லைட் எரிஞ்சிட்டே ஏன்னா இருக்கும் எனக்கு இது என்னாச்சுன்னா அந்த ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு சொல்லும்போது ஸோ அந்த கேங்ஸ்டருக்கே வந்து டைரக்டா வந்து ஃபைட் பண்றதுக்கான அந்த எப்படி சொல்றது ஹீஸ் அஃப்ரைட் அந்த மாதிரி இருக்குன்னா எப்படி அப்போ இல்ல பிரதர் அவன் யாருன்னா நீங்க வந்து அவன் என்னன்னா அவனோட அஜெண்டா வந்து இதை விட பெரிய ஒரு அஜெண்டா அவனோட அஜெண்டாவே என்னன்னா அவன் வந்து ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு உலகை ஆள்ற அளவுக்கு வந்து ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கிற ஒருத்தங்க அவன் குழந்தையில அவனை இது பண்ணி பாருங்களேன் குழந்தையிலேயே அவன் பயப்பட மாட்டான் குழந்தையிலேயே என்னன்னா அவங்க அப்பா வந்து நீங்க அந்த பக்கம் சுட்டுட்டு இருக்க போது இன்னும் வேகமா போப்பான்னு பந்தா பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பான் அந்த பையன் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான் அவன் அங்க அப்பவே அங்க ரெடி ஆயிட்டான் ஆளு அவனுக்கு பயங்கிறதே இல்ல அந்த மாதிரி இல்ல அவன் அப்படித்தான் காமிப்பியோ அந்த கேரக்டர் அப்படித்தான் ஏன் காமிப்பாங்க ஸோ அண்ட் இன்னொன்னு அந்த அவன் வந்து இப்போ வெங்கட் பிரபு வந்து என்னன்னா நம்ம சொல்லிடலாம் சும்மா ட்விஸ்ட்டுக்காண்டி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அவர் வந்து ரோபோட்ன்ட்டாரு அப்படின்ட்டு ஆனா கிடையவே கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப கவனிச்சு பார்த்தேன் அந்த கேரக்டர் பர்டிகுலரா ஃபாலோ பண்ணி பார்த்தேன். செம்மையா ஒரு மேட்டர் ஒன்று வச்சிருப்பாரு. என்னன்னா லவ் எல்லாம் இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்கும். அவன் ஜீவன் அதாவது இதுதான் அந்த நம்மால் சஞ்சய் அவன் கேட்பான். யாரை கேட்பான் அந்த அந்த அவங்க யாருங்க மீனாட்சி சௌத்ரியா அந்த பொண்ணை வந்து அந்த 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 சாகடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவன் கேட்பான். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டா டைலாக் வச்சிருக்க அப்படி உள்ள நிறைய அப்படி ஒரு 5-6 டைலாக் உள்ள இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனைட் அப்படிங்கிற மேட்டருக்கு உள்ள வந்து இன்ட்ரிகேட்டா டைலாக் வச்சிருக்காரு. அது வந்து க்ளோன்டுனால ஆப்வியஸா க்ளோன் பண்ணும்போது அவனுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அது மட்டும்தான் க்ளோன் இருக்கும். ஸோ மேபி அப்போ லவ்வே பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட வந்திருக்கலாம்ல. இல்ல அதுதான் பிரதர். இப்ப இதெல்லாம் என்னன்னா ஐ திங்க் another part will explain what is definition is. ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் பண்ணும்போது இப்ப நமக்கு எந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா காமிச்சிருப்பான் என்னென்ன எண்ணங்கள் உள்ள போகுது, என்னென்ன டேட்டா உள்ள போகுது அப்படிங்கிறத அவன் கிளியரா சங்கர் வந்து காமிச்சிருப்பாரு. அதுல எங்கேயாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சிப்பு ப்ளூ அழகா கிரீன் சிப்பா ப்ளூ சிப் ரெட் அந்த அந்த சிப்பெல்லாம் கரெக்டா காமிச்சிருப்பா. அப்படி இது வந்து இன்னுமே டெஃபினிஷன் வந்து நமக்கு அந்த க்ளோனோட டெஃபினிஷன் நமக்கு தெரியாது இன்னும். ஸோ மேபி அடுத்த பார்ட்டோ ஏதோ பண்ணும்போது வந்து நமக்கு அதோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு தெரியும். ரொம்ப அதாங்க இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள இவ்வளவு வெரைட்டி வச்சது பெரிய விஷயம். உண்மையாலுமே ஓகே. ஏன்னா இது வேற எப்படி பிரம்மாண்டம் காட்டியிருந்தாலும் கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க ஆடியன்ஸ். பட் ஸ்கிரீன் பிளேல அவ்வளவு தெளிவா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் ஆச்சு ப்ரோ. இப்போ மாநாடுல பார்க்கும்போது அந்த ஹீரோக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து டஃப் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆக்கிட்டே ஒரு சீன்லயும். ஸோ இட் வில் பி லைக் அந்த யோசிச்சு தான் அவன் நெக்ஸ்ட் வர முடியும். அந்த மாதிரி இது வந்து அந்த லாக்கிங் வந்து இதுல மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அது ஒண்ணு மட்டும் தான். இதுல என்னன்னா பிரதர் இதுல ஆக்சுவலா என்னன்னா இந்த புரோட்டாகனிஸ்ட் ஆன்டாகனிஸ்ட் அப்படிங்கிற நான் ரெண்டாவதோட பார்க்கும்போது நான் ஃபீல் ஆனது என்னன்னா அது உங்களுக்கு வந்து நீங்க அந்த அந்த வில்லன் விஜய் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வெறியோண்டு நடிச்சிருக்காப்படி அது மட்டும் தான் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்படி ஆக்ஷன் பண்ற அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஃப்ரேம் கூட அந்த கேரக்டர் அவுட் ஆகி போய் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி அந்த அதுல நீங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜம்ப் எல்லாமே வந்து அந்த க்ளோன் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைவ் எல்லாமே பாருங்க அந்த ரோபோட் மாதிரி ஸ்டான்ஸ் எடுப்பா. அப்படி நீங்க ரோபோட் மாதிரி கூட கிடையாது. நான் இப்போ இது கரெக்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெங்கட் பிரபு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா உட்கார்றப்ப ஸ்பைடர் மேன் மாதிரி உட்காருவார். கவனிச்சு பாருங்க. என்ன மேட்டர்னா அதை கிரியேட் பண்ண ஓஜிக்கு வந்து பிடிச்சவன் ஸ்பைடர் மேன். கரெக்டா? சோ நீங்க ஜம்ப் வேற லெவல்ல டீகோட் பண்றீங்க ப்ரோ. இல்ல இது இன்னைக்கு நான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பா. அப்படி ஜம்ப் அடிச்சு இல்ல எனக்கு நீங்க சொல்லும்போது ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட்டா வந்து வருவாங்க. அதே மாதிரி நல்லா பாருங்க. அது அந்த கேரக்டர் எங்கேயுமே வேர்வை வராது, எங்கேயுமே ப்ளீட் ஆகாது. எப்போ ப்ளீட் ஆகும்னா அந்த கேரக்டர் ஒரே ஒரு தடவை தான் அந்த கேரக்டர் ப்ளீட் ஆகும். அதாவது லைட்டா சாறுகாய் மட்டும். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அந்த நீங்க அந்த மாடலை வந்து உடைக்க முடியாது. ஏன்னா அவன் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கான். இவன் நம்ம விஜய் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்ம சாட்ஸ் விஜய் வந்து போட்டு புழக்கும் போதுதான் ஸ்டேடியத்துல அங்க மட்டும்தான் ரத்தம் ஊத்தும். கடைசியா நீங்க மத்த எல்லாத்துலயும் மாதிரி தலைவன் தான் அட்டி போட்டு பொழப்பான்.
நீங்கள் அந்த எனர்ஜி எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் அந்த க்ளோன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா, அந்த பின்னாடி இருந்து அப்படி டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறது. இது எல்லாமே என்னென்னா எனர்ஜி. அண்ட் இன்னொன்று பாட்டு கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆடி இருப்பார் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இந்த விஜய் ஆடவே இல்லை, டான்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் எனர்ஜி எல்லாமே பாருங்கள். ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஊசி போட்டு விட்டா என்ன பண்ணுவான், அந்த மீட்டரில் தான் டான்ஸ் இருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா மட்ட சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க த்ரிஷா வந்து ஸ்லோவாக ஆடுவாங்க. அந்த த்ரிஷாவை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு உழுக்குழுக்குவார். இவர் அந்த ஸ்பீடில் ஆடுவா. அப்படி என்ன மேட்டர்னா இஸ் எ க்ளோன். எனர்ஜி வந்து டக்குன்னு ரீஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதோட ப்ரோக்ராமிங் இது எல்லாமே உள்ளே வந்து வெங்கட் பிரபு வந்து லேயராக உள்ளே வச்சுருந்துருக்குற. அப்படி அது தெளிவாக அந்த ட்ரெயின் ஃபைட்டில் தெளிவாக அந்த ஹெல்மெட்டை பாருங்கள். அந்த ஹெல்மெட்டில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளிங்கையும் கேமராவோட ரெக்கார்ட் பிளிங்கையும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக கேமராவோட ரெக்கார்ட் பிளிங்க் மாதிரியே தான் அது பிளிங்க் ஆகும். அது ஏன் பிளிங்க் ஆகணும்? அந்த இடத்துல அழகாக வந்து இவன் ஃபேஸ் காமிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், கட்சி கட்டியிருக்கலாம். என்ன மேட்டர்னா அவன் அங்கேருந்து ஃபஸ்ட் இவங்களை பார்க்குறான், அவ்வளோதான் மேட்ரு. அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த க்ளோனை வந்து அவன் யூஸ் பண்ணுறான். டைலாக்ஸ் கீழே தான் இன்னும் 10 டைலாக் உள்ளே இருக்குது கிட்டத்தட்ட. அவன் வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அதாவது ஹியூமன்ஸோட அந்த எமோஷனை கிண்டல் பண்ணுவான். நிறைய இடத்துல அவன் கிண்டல் பண்ணுவான் பாருங்க. நிறைய இடத்துல வந்து டென்ஷன் ஆனாலே கிண்டல் பண்ணுவான். இவனுக்கு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டாலும் கிண்டல் பண்ணுவான். அதே ஏன்னா அவனுக்கு அது தெரியாது, அவனுக்கு அது பெருசாக அவனுக்கு உள்ள அது இருக்காது. ஸோ அது வச்சிருக்காருங்க, வேலை பண்ணியிருக்காரு. சும்மா வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஏனாதான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தூக்கி வீசி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு லேயர் புரியல, உங்களுக்கு வந்து 5வது லேயரில் 6வது எலிமெண்ட் புரியல அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட சொல்லலை. உண்மையாலுமே எழுதியிருக்காரு. நான் அதுதான் இன்னைக்கு என்னன்னா அந்த ஜம்ப் அடிச்சு நின்னா அப்படியா 2-3 தடவை அப்படி நிற்போம். அப்படி அப்போ யோசித்தேன், இது எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா எடுத்து பார்த்தா ஸ்பைடர்மேனு தலைவன் வந்து ஸ்பைடர்மேன் பொம்மை வச்சுருப்பான், பிடிச்சது அங்கிருந்து வருது, அவ்வளோதான். ஸோ நிறைய அதான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக இது ஒரு வீடியோ போடுவேன், பட் இங்கே சொல்கிறதுக்கு என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணேன். அந்த தேவி கருமாரி ஒண்ணு ஜிகே சினிமாஸ் இங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்கல்ல ப்ரோ, விருகம்பாக்கம்ல. அது ஆக்சுவலி நீங்க ஒரு தடவை போட்டிருந்தீங்க, நான் ஆக்சுவலி அங்கதான் பார்த்தேன் படம். பட் எனக்கு அங்க பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷன் அந்த லைக் வியூவா நல்லா இருந்தது. பட் ஆனா சவுண்ட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல ப்ரோ. மியூசிக் எல்லாமே நான் செகண்ட் டைம் காசில பார்த்தேன், அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிஜிஎம். எனக்கு நீங்க கேரளால பார்த்தது நல்லா இருந்துச்சுங்க லேட்டஸ்ட் சினிமாஸ். பட் எபிக்ல பாக்குறப்போ சுத்தமா வேற எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. உங்களுக்கு வந்து லிட்டரலி பிஜிஎம் கம்ஸ் அலைவுங்க, பிஜிஎம் கம்ஸ் அலைவுங்க. நீங்க எபிக் ஸ்கிரீன்லாம் கிட்டத்தட்ட 300 ரூபா டிக்கெட்டுங்க, ஆனா ஒர்த்து கம்ப்ளீட்டா சரியான. தேவி கருமாரியில பார்க்கும்போது கொஞ்சம் பிஜிஎம் ஓகேவா இருந்தது, காசில பார்க்கும்போது எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது, நல்லா இருந்தது. நீங்க யுவன் எந்த அளவுக்கு பண்ணிருப்பார் அப்படின்னா, அவன் குழந்தையிலயோ அந்த ஃபார்மேஷன்லயே ஒரு 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 நோட் ஒன்று போட்டிருப்பா. அப்படி அவன் யாரு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒரு நோட்டு போட்டிருப்பாரு. அதை கவனிச்சாலே அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ஓஜி அவனோட ஃபார்மேஷன்லேயே அங்கேயே போட்டிருப்பாரு ஒரு பிஜிஎம், அது வேற மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. இவன் வெறித்தனமாக வேலை செஞ்சிருக்காருங்க. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுமா அந்த இந்த மாஸ்டர் சம்திங் அதை போட்டு டாப்புன்னு ஜென்ரல் 5 ஸ்டார் ஜென்ரல் அதெல்லாம் போட்டு பிரிச்சு எடுத்துருக்காருங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற தியேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்யூப்டாக இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தங்க. சொல்லப்போனால் நல்ல ப்ரொஜெக்ஷனில் இருக்கிற தியேட்டரில் மேக்கப்பே பெட்டராக தெரியுது. டு பி ஆனஸ்ட், நீங்கள் மேக்கப்பே ஒரு நாட்ச் கம்மியாக தான் தெரிஞ்சது எனக்கு கேரளாவில் பார்க்குறப்போ. என்னடா ரொம்ப பிசர் அடிக்குதோ அப்படின்னு தெரிஞ்சதுங்க. பட் இங்கே எபிக்கில் பார்க்குறப்போ இன்னும் பெட்டராக தெரிஞ்சது ஆக்சுவலாக. இல்லை ப்ரோ, பிஜிஎம் உண்மையாலுமே நல்லா இருந்தது ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஃபீல் இருந்தது, என்னடா இது அனிருத் போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்குமேன்னு. பட் காட்சியில பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல, நல்லா இருந்துச்சு பிஜிஎம்லாம். பிரிச்சிருப்பாரு. நவீன சொல்லுங்க. கங்குவா ரிலீஸ் டேட் நவம்பர் 14 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்ம் நவம்பர் 14 தான். அப்பதான் வரும்.
அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? வந்துடும் நண்பா. எல்லாம் பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்லாம் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பிளான் ஓகே. பண்ணிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் சிங்கிள் எப்போ எதிர்பார்க்கலாம்? செகண்ட் சிங்கிளா ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். ஐ திங்க் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னா ஒரு 2 வீக்ஸ்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ். எஸ், 2 வீக்ஸ், அரௌண்ட் 2 வீக்ஸ். எஸ் எஸ். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ ஹை ப்ரோ. கார்த்திக் ப்ரோ என்ன ப்ரோ பிரசாந்த் ப்ரோன்ட்டு ஆளை காணோம். ப்ரோ அதான் ப்ரோ நடுவுல யாரோ ஹாய் சொன்னாங்க, அதான் நிறுத்திட்டேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல இந்த ப்ரோ. ஸ்பைடர்மேன் விஷயம் இன்னைக்கு நான் நோட் பண்ண ப்ரோ, நீங்க சொல்லிட்டீங்க. ஓ அத பத்தி தான் ஓகே. எப்படி கண்டுபிடிச்சிக்கன்னு கேட்கதான் ப்ரோ வந்தேன் மேல. இல்ல தலைவா, என்னன்னா இன்னைக்கு 2வது தடவை போறோம். எனக்கு என்னன்னா ரொம்ப கியூரியஸ் என்னன்னா அந்த அவன் ஜீவன் அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப மண்டையை போட்டு குழப்புச்சுங்க எனக்கு. என்னடா அது விஜய்ங்க மாதிரியே இல்லையடா, என்னடா மனுஷன் எங்கேயோ இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு என்னன்னா பர்டிகுலராக மற்ற கேரக்டர்லாம் விட்டுட்டு நான் அந்த கேரக்டர் வர்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு வேர்வையே வராது. நல்லா பாருங்க, எந்த இடத்துலையும் வேர்வை வர மாதிரி எந்த இடத்துலையுமே இருக்காது. மேபி அது சில இடத்துல இவருக்குமே வராது. பட் அந்த வேர்வை அந்த அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறைய டேட்டா ஒன்று இருந்திருக்காங்க. அது மேபி அந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல ஐ திங்க் நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய ஒரு ஈஸ்டர் எக்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வெங்கட் ப்ரோ. ஈஸ்டர் எக்னா ஒன்றும் இல்லைங்க, சர்ப்ரைஸ். நானும் எனக்கு முதல்ல இங்கிலீஷில் ஒன்று ஈஸ்டர் எக் அப்படிங்கிறப்ப நானும் மண்டையை குழம்பு என்னடா ஈஸ்டர் எக்கா, என்னடா முட்டையை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஈஸ்டர் எக்னா என்னென்னா சர்ப்ரைஸ் சின்ன சின்னதாக ஒழிச்சு வைக்கிறதுங்க. அது நிறைய பண்ணியிருக்கு அப்படி வெங்கட் ப்ரோ. அது மேபி கிராபிக்ஸ்னால இருக்குமா ப்ரோ அந்த வேர்வை வராதுலாம்? எது ப்ரோ? டிஏஜிங், அந்த டிஏஜிங்னால இருக்கலாம்ல அந்த வேர்வை அந்த டீடைலிங்ஸ் அது வந்து. அது அது இருக்கலாங்க. இல்லை நான் கேட்கணும், நான் அவரை கேட்கணும். பார்ப்போம் ப்ரோ. அவர் எங்கே 2-3 பேருக்கு இன்டர்வியூ தர்றாரு, நமக்கு தருவாரான்னு தெரில. பார்ப்போம். தந்தாருன்னா இப்போ ரிவ்யூவர்ஸ் மேலாம் கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு கேட்போம் இன்டர்வியூ. எங்கேயா புஷ்பராஜ்? புஷ்பராஜ் கோச்சுக்காதையா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னையா, நீ சரக்கு அடி பண்ணு, நீ சரக்குலாம் அடிக்கலையா என்ன? ப்ரோ இன்னொரு விஷயம் ப்ரோ, படம் இது வரைக்கும் 4 தடவை பார்த்துட்டேன். சரி ப்ரோ. ஒரு தடவைக்கும் இன்னொரு தடவைக்கும் ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த அளவுக்கு தளபதி வந்து ஒரு டீகோடிங் லெவல்ல ஒரு படம் நடிச்சது இதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். பிரதர் ஐ திங்க் இது எங்கிருந்து வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும், அதனால பர்சனலாக சொல்றேன் நான். இது எங்கிருந்து வருது அப்படின்னா, மாஸ்டர் பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மாஸ்டர் தேவியில தான் பார்த்தாரு. அவர் தேவியில வந்து பார்த்துட்டு ஆடியன்ஸோட பார்த்துட்டு என்ன தின்னுட்டான்டா அப்படின்னு சொன்னது விஜய் சேதுபதியை பார்த்து. அவருக்கு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட வில்லன். ஏன்னா மாஸ்டர் லிட்டரலாக விஜய் சேதுபதி சாப்பிட்ருப்பார் விஜய். அதான் உண்மை. நீங்கள் அசால்ட்டு பண்ணியிருப்பா. அப்படி நீங்கள் சோப் போட்டு அப்படி தேய்ச்சிக்கின்னு சொல்லு அப்படின்னு கோப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே விஜயை மறந்துடுவீங்க. நீங்கள் விஜய் சேதுபதி ஏறி நிற்பா அப்படி. ஸோ அது ஒரு மாதிரி, ஏன்னா ஸ்கிரிப்டிங்காக அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க, செம்ம டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க அந்த 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 கேரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச இவருக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தெரிஞ்சு அது கிளிக் ஆனது அங்கே தான் அந்த ஸ்பார்க்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மீட்டர் எடுத்துக்கிட்டு உள்ளே பூந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம். இன்னொன்று என்னன்னா, என்ன இதில் என்ன பியூட்டினா பிரதர், என்ன நீங்கள் அவரோட ஆக்டிங் கெப்பாசிட்டி சொல்கிறேன்னா, இதெல்லாம் சும்மா இங்கே ஒரு சொம்படிக்கிறதுலாம் சொல்ல. விஜயனை வந்து நாளைக்கு வந்து ஏதோ எனக்கு எதுவும் விருது தந்துட போகிறதில்ல, எம்எல்ஏ சீட் தந்துட போகிறதில்ல. இருக்கிற உண்மையை சொல்கிறேன். இப்போ ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் எல்லாம் 2 கேரக்டருமே நடிக்க வேண்டியது இருந்திருக்குது, அப்பா பையன். ஏன்னா அங்கெல்லாம் டைம் கன்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ இது எப்படி ஸ்விட்ச் பண்ணி நடித்தார் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்குமே ஆச்சரியமாக இருக்குது.
எக்ஸ்ட்ரீம் ஸ்விட்சிங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நீங்கள் அந்த லீ மெரிடியன் இதெல்லாம் பாருங்க, இவர் எங்காவது போய் சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு இருப்பாரு. அந்த ஓல்டேஜ் அந்த ரன்னிங் இருக்கும் கரெக்டாக பாருங்க, மெதுவாக ரன் பண்ணுவார். இவன் வேற மாதிரி இருப்பான். இவன் சின்ன பையன், அது போது இவன் ஒரு ஹியூமனாய்டு. ஸோ இவன் க்ளோனுங்கிறது ஹியூமனாய்டு. அதோட எக்ஸாக்ட் நேமிங் வந்து ஹியூமனாய்டு. ஹியூமன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஹியூமன் கிடையாது, அது ஹியூமன் ஆகிட்டது. ஸோ இங்கே இந்த 2-3 ஏலியன் படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்க பிரியமுடன் படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ பிரசாந்த் ப்ரோ? பிரியமுடன் ஒரு விஜய் படம், பழைய படம் ப்ரோ. பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு அதான உயிரம்மா. ப்ரோ அதுல அவர் பண்ண நெகட்டிவ் ஷேட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இதான் ப்ரோ நெகட்டிவ் ஷேட்லாம். ஓகே இல்லைங்க, இது வேறங்க. இது வந்து ஓஜிங்க. அதாவது அதான் சொல்றேங்க, ஒரு ஒரு மட்ட சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட எனர்ஜி அதாவதுங்க, அந்த மீனாட்சி சௌத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அதை வாயில் துணியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பா. அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சு ஒரு முன்னாடி அப்படி வந்துட்டு போகும், அந்த ஃபேஸ் ஒன்று வந்துட்டு போகும். நீங்கள் அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு வந்து பக்குன்னு ஆயிடும். ஐயோ, ஏன்னா அப்படி ஒருத்தன் பக்கத்தில் நெஜ லைஃப்பில் பார்த்தா இவன் கொன்றுவான்டா நம்மளை அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் நமக்கு வந்துடும். அந்த கண்ணு அப்படி பண்ணியிருப்போம். அப்படிங்க அந்த அந்த மீனாட்சி சௌத்ரியை வந்து உட்காந்து மிரட்டுற சீன் வந்து சரியான சீன், அது ரூத்லெஸ்ங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மனசாட்சியே மனசுல கொஞ்சம் கூட ஈரமே. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா, அவன் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்ஸ், அவர் பேர் என்னங்க, அவர் அந்த கேரக்டர் பேர் என்னங்க, அஜ்மல் ப்ரோ, அஜ்மல் இல்ல இவர் நம்ம சொல்ற இந்த விஜய், நம்ம ஓல்டு விஜய். ஓகே, காந்தி காந்தி வந்து நீங்க கடைசியில பாருங்க, அவர் கேட்குற ஒரே காந்திக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, காந்திக்கு வந்து இவன் கெட்டவன் தெரியும். ஆனா அன்னைக்கும் காந்தி எப்படி என்ன யோசிப்பாருன்னா, அந்த டயலாக் நல்லா கவனிச்சு பாருங்க, நீ என் ரத்தம்டா, அதனாலதான் நான் நம்பினேன். நீங்க அவருக்கு என்ன டவுட்னா, நீ என் ரத்தமா இருந்துட்டு இவன் எப்படிடா இருக்கான் அப்படிங்கிற அந்த டவுட் அன்னைக்கே காந்திக்கு வந்துருச்சு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், காந்திக்கு வந்து இவன் ஹியூமன் இல்லை அப்படிங்கிற மேட்ரு கூட சில, ஏன்னா புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவன் வந்து ஈவு இறக்கமே இல்லாதவன் எப்படி இருப்பான், நம்ம ரத்தத்துல இருந்து ஒருத்தன் வந்து எப்படி வளருவான் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மைட் பி அதாவது ஓஜிங்கிறவன் வந்து ஓஜியை விட கொடூரமானவன் இந்த குளோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனுக்கு அந்த ஓஜி கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற அந்த ரத்த பந்தமாவது இருக்குது, இவனுக்கு எந்த பந்தமுமே கிடையாது. அதை கேட்பாரு காந்தி கரெக்டாக. அந்த ரத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியில் அந்த மேலே நின்று அந்த இதுக்கு மேலே கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படி அந்த வார்த்தைகளை. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி. ஐயோ அதான் சொல்கிறேங்க, அந்த வேர்ட் பிளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வேர்ட் பிளே வந்து சும்மாலாம் பண்ணலைங்க. நம்ம என்னன்னா கவனிக்கலை, நாம கவனிக்கலைங்கிறது அவங்க பிரச்சனை கிடையாது இல்லையா, அவங்க உள்ள வச்சிருக்காங்க, நாம கவனிக்கல, அவ்வளவுதான். ஆனா அந்த வேர்ட் பிளே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா உள்ள வச்சிருக்காங்க. ப்ரோ இன்னொரு क्वेश्चन ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இப்ப கமல் சார் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நம்ம ஆடியன்ஸ்குள்ள ஒத்துமை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கு ப்ரோ. ட்ரிபிள் படம் வந்து கொஞ்சம் சுமாரான படம் தான் ப்ரோ. அந்த ஊருக்காரங்க அதை தூக்கி விட்டதுனால அது ரொம்ப பூமா வெளியே தெரிஞ்சுது. அந்த மாதிரி இந்த கோட்டையும் தூக்கி விட்டுருந்தா இது பயங்கரமா தெரியுமே ப்ரோ. எந்த படம் ப்ரோ? ட்ரிபிள் RRR. பிரதர் நம்மள இதை பண்ண மாட்டானுங்க பிரதர். எப்பதான் ப்ரோ அது வரும்? நம்ம நீங்க எதிர்பார்க்கறது மோசமான ஏஜிஎஸ், மோசமான அர்ச்சனா கல்பாதி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவானுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? மோசமான தமிழ் சினிமா, மோசமான விஜய் ட்ரெண்ட் பண்ணுவானுங்க. நாம எப்படி ப்ரோ சேருவோம்? அப்ப சேர்ந்தா அப்புறம் தமிழ்லேருந்து எல்லாம் போயிருமில்ல, தமிழ்காரங்கன்னு அப்புறம் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஊர் எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்மளை தமிழ்காரங்கன்னு? நான் ரெடி, அதான் 4 சண்டை போட்டுக்கணும், இன்னொரு ஹீரோவை வந்து காலவாரி விட்டு அவனை வந்து கேவலப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணாதானே பிரதர் நம்ம தமிழ். அப்பதான் நம்மளை வந்து பெருமையா பார்ப்பாங்க, உலகம் வந்து அப்பதான் நம்மளை பெருமையா பார்க்கும்.
ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா, உங்களை கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் ஒருத்தருங்க டார்ச்சர் பண்ணாங்க. ஆமா ஆனா ஆமா நீங்க bro. டிஜே ஞானவேலோட இன்டர்வியூ எடுத்து போடுறீங்க. அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றத சூப்பர் ஸ்டாரையும் சேர்த்து தான் பாராட்டுறீங்க. ஆனா ஏன் அந்த மனப்பக்குவம் எல்லாருக்கும் இல்லன்னு கேக்குறேன். bro அது வெறும் பக்கு சினிமாவை பார்க்க மாட்டாங்கன்னு கேக்குறேன். இல்ல தெரியல பிரதர், அது அவனுக்கு தான் கேட்கணும் பிரதர். ஏன்னா ஒரு சினிமா எடுத்திருக்காங்க கோட்ல, எல்லாரும் உழைச்சு எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பஞ்சாயத்துனா ரிலீஸ்க்கு அப்புறம் பேசிக்கடா, அதாவது ஜாலியா பேசுங்க. ஒருத்தன் ஒருத்தன் வேலை செஞ்சு ஒருத்தன் போட்டிருக்கான், சரி பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போ. உட்காந்து என்னங்கடா அந்த கேவலத்தை நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளியில ஒருத்தன் வந்து ஒரு ட்ரெண்டை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து போட்டிருக்கான் தரம் கெட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு வந்து ஒருத்தன் டேக் போடுறான். இந்த தமிழ்நாட்டுல இருந்து வெளியில ஒருத்தன் பாக்குறான், அவன் என்ன நினைப்பானுங்க? ஏஜிஎஸ் மோசம் தூ அப்படின்னு போனா அவன் என்ன துப்பா வந்துறீங்களா? என்னடா தமிழாளு இவனுங்க, இவங்களுக்கு இதாண்டா பொழப்பாடா இவனுக்கு, சி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்களேடா, இங்க என்னடா உங்களுக்கு அறிவே கிடையாதாடா அப்படின்னு தான் துப்புவான். ப்ரோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு காரணமே ஒரு தெலுங்கு பையன் தான் ப்ரோ. என் கூட உட்காந்து வேலை செய்யற பையன். நான் ஐடில ஒர்க் பண்றேன். அந்த பையன் தான் கொஸ்டின் கேட்டான். ட்ரிபிள் ஆரை விட கோட் நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்களாம் ஏன் பப்ளிசிட்டி பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறான் ப்ரோ. அசிங்கமா இருந்தது. ஐயோ ஏன்னா பண்ண மாட்டோம்ல கார்த்திக் ப்ரோ. நமக்கு தான் அடுத்தவன் நாசமா போனாத்தான் நம்ம குழு குழுன்னு இருக்கோம். என்னங்க ஐஸ் கட்டி 2 டன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் இறக்குன மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் நாசமா போகணும், நம்ம கூட வேலை செய்கிறவன் எவனா ஒருத்தன் ப்ரொமோஷன் போனால் அவன் நாசமா போகணும், எவனா ஒருத்தன் நல்லா சம்பாரிச்சு பாவம் ஏதோ வீடோ காராக கட்டினா அவன் நாசமா போகணும், ஒரு நடிகன் உழைச்சி மேலே போனால் அவன் நாசமா போகணும், ஒரு ப்ரொடக்ஷனர்ஸ் நல்லபடியாக படம் எடுத்து வெளில போனால் அவன் நாசமா போகணும். இவனுக்கு யாரா ஒருத்தனுக்கு மனசார ஒருத்தன் சக்ஸஸ் ஆயிட்டான், மச்சான் சூப்பர்ரா ஜெயிச்சிட்டடா சூப்பர்ரா நல்லாடுறா, என்னடா 10 கோடியாடா சூப்பர்ரா, ஃபெராரி கார் வாங்குறடா சூப்பர்ரா, இன்னொன்னு ப்ரோ வாங்குறா அந்த நல்லாடுறா. அளவுக்கு எல்லாம் மோசம் எல்லாம் கிடையாது ப்ரோ நம்ம ஆளுங்க, நீங்க கோகுல் சொல்ற இல்ல அளவுக்குலாம். கோகுல், நான் நீங்க சொல்றேன் கோகுல், இல்ல ஏன்னா கோகுல் நம்ம சரி எப்பயுமே இந்த வந்து கோகுல் நல்ல சொல்றதே நம்ம மூவிஸா வச்சுப்போம் இருந்தா. ப்ரோ. கோகுல் நாம அப்படி பிரசாந்த் ப்ரோ இல்ல, நம்ம கோகுல் சொல்ற ஆனா மாதிரியே வச்சுப்போம் மாறிட்டு வரோம் பேசுறதுக்காக. கோகுல், நாம அப்படி இல்ல ஆனா மாறிட்டு வரோம் கோகுல். எங்க பார்த்தாலும் கோகுல், எவனை பார்த்தாலும் கோகுல், இல்ல நான் இது உங்களுக்கு நான் எங்க சொந்த பந்தங்கள்ல நான் பாக்குறதுல சொல்றேன். நான் மேபி நீங்க சொல்ற மாதிரி உங்க சைட்ல இன்னொரு மாற்று இருக்கலாம், நான் நீங்க சொல்றது வந்து முற்றிலும் வந்து இல்லை அப்படின்லாம் சொல்ல விரும்பல. பட் ஜென்ரலாகவே கோகுல் யார் மேலே வந்தாலும் ஒருத்தர் ஃபினான்ஷியலாக ஒருத்தர் மேலே வந்தா அதை அதை வந்து சந்தோஷமா கொண்டாடலாம்ல கோகுல். அவனோட கஷ்டம் கோகுல், அது அவனோட குண்டி வெளி, அது என்ன அவன் ஏதோ பண்ணி பாவம் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஜெயிக்கிறான், நல்லாடுறான்னு சொல்லாமல்ல, அதுல என்ன ஆயிடுறானு இவனுங்க. அது ஏன் கோகுல் எல்லாத்தையுமே சந்தேகப்படுறானுங்க, ஒருத்தன் ஜெயிச்சிட்டாலே அவனை சந்தேகப்படுறான். ப்ரோ அது காமனா நீங்க பிரசாந்த் கூட ப்ரோ இருக்கவங்க இப்போ மேபி நீங்க அப்படி பண்ணலாம். பட் ஆனா ஒரு ம். ஹீரோ ஒரு விஜயோ அஜித்தோ ரஜினி அவங்க மூவிஸ்ல வரும்போது நம்ம மூவியா தானே பார்ப்போம். அது ஏன் வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்க போறாங்க? இல்ல இல்ல லைக் நண்பா, நல்லா நான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா கேட்கறேன் நண்பா. நான் இது வந்து எந்த ஃபேன்ஸையும் நான் குறை சொல்ல, நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்குறேன். ஏஜிஎஸ்ங்கிறது ஒரு பாரம்பரியமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இன்னொன்று அவன் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ். அவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே வாழ்கிற நிறைய பேர்த்துக்கு, தமிழ்நாடுன்னு ஒன்றுங்க ஏழைப்பாளைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு சம்பளம் வந்து ஒரு ப்ராப்பரான தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதில் எவனோ அட்மின் ஏதோ ஒரே ரீட்வீட் ஏதோ மாற்றி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஒரே சாயங்காலத்தில் தரம் கட்ட ஏஜிஎஸ்ன்னு ட்ரெண்ட் பண்ணுறீங்களே. தொழில் பண்ணுறவங்கலாம் என்னதான் நினைப்பான்? சினிமாவில் தொழில் பண்ணுறவன் எல்லாருமே ஒரே ஒரு பிரசாந்த்னா ஒரே ஒரு கொஸ்டின்னா பிரசாந்த்னா பத்ரி சொல்லுங்க. பத்ரி நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கல்ல, கரெக்ட் நீங்க சொல்லுறது. இப்படி நம்ம சண்டை போட்டு படத்தோட வேல்யூ கம்மி பண்றோம்னு சொல்றீங்க கரெக்டு. பட் என்னன்னா இப்போ ரஜினி படம் வந்தப்போ பேசுறது, விஜய் படம் வந்தா தப்பா பேசுறது, அஜித் படம் வந்தா பேசுறது, அது பத்தி பேசலாம் இல்ல நீங்க? என்ன அதைத்தையே பேசிட்டு இருக்கோம், வேற எதையே பேசிட்டு இருக்கோம். அதே இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தலைவர் படம் அது தலைவர் படம் அண்ணாத்த வந்தப்போ நீங்க நடிக்கிறதுக்கே ஆவாது, நீங்க ரெஸ்ட் எடுன்னு சொன்னீங்கல்ல. அதை எடுத்து இந்த ரிவ்யூவை போடுங்க, என்ன சொல்லிருக்கீங்க. நீங்க தலைவரை ரெஸ்ட் எடுன்னு சொல்றீங்க கரெக்டா? பத்ரி ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதே பிரசாந்த் தானே ஜெயிலர் படத்தப்ப நான் தப்பா பேசிட்டேன், குறைச்சி எடை போட்டேன்,
அவர்கிட்ட ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குங்க, பவர் இருக்குங்கன்னு அவர் தானே பாராட்டி பேசினாரு. சார் எல்லாரும் எல்லா டைமும் கரெக்டா சார் பேசிடுறோமா? அதே பிரசாந்த் சார் தான் அதை விட முன்னாடி 5 வருஷம் கேவலப்படுத்தாரு. ப்ரோ 5 அவர் வருஷம் அதேதான் ப்ரோ கேவலப்படுத்தி வேலையா ப்ரோ? அவர் ஏதோ டிஷர்ட் கம்பெனி எல்லாம் ரன் பண்றாரு, அவர் வேலையே இல்லையாங்க. கார்த்திக் இருங்க கார்த்திக், எனக்கு அதுங்க கார்த்திக் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லைங்களாங்க. ரஜினி சார் பிரசாந்த் சார் நீங்க என்ன தெரியுமா, ஒரு பாயிண்ட் வந்த உடனே அப்படி கழுண்டுக்க பாக்காதீங்க. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சுதந்திர போராட்ட வீரர் ரஜினிகாந்த் வாழ்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடு ப்ரோ. சார் பத்ரி சிஎம் சார் சிஎம் நான் கண்டிப்பா பண்றேன் எங்கேயும் போல. பிரசாந்த் சார் ஒரே சார் பிரசாந்த் சார் லாஸ்ட் क्वेश्चन சார், லாஸ்ட் क्वेश्चन சார், லாஸ்ட் क्वेश्चन சார். பிரசாந்த் சார், பிரசாந்த் சார் இரு 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 பொறுமை. எங்க மூச்சு வாங்க உள்ள. நான் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. கறி சாப்பாடு சாப்பிட்டு தான் மூச்சு வாங்க. மெதுவா 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 அப்படி அப்படி கேளு. இதெல்லாம் பண்ணியாச்சு தலைவா. நீ என்ன தெரியுமா ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன தெரியுமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன தெரியுமா சொல்றேன் நானு, ஒன்னு ஆன்சர் பண்ணுங்க சார். நான் டீசெண்டா கேக்குறேன். ஒரு சிஎம் ஆகுறாரு 2026ல சிஎம் ஆகுறப்போ சிஎம் ஆகுறவரு வில்லனா ஒரு கழுத்தை ஹீரோயின் கழுத்தை அறுக்கிறாருன்னா அது படத்துக்காக பண்ணக்கூடாது. இது எம்ஜிஆர் பண்ணல. எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணல. தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டாடுங்க. அப்பெல்லாம் எங்க ப்ரோ இருந்தீங்க எல்லாரும்? ஸ்டாலினே பதில் சொல்ல முடியாது ப்ரோ. பாவம் ப்ரோ. நம்ம புரட்சி தலைவர் யாரையும் கொல்லல சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி. இவர் சிஎம் ஆவரன்னு சொல்றாரு இல்ல, நம்ம இளைய தளபதி விஜய் சிஎம் ஆவரன்னு சொல்றப்போ அவரு என்ன அந்த தகுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணோம். அது விட்டுட்டு நான் வில்லன் ஆக்டிங் பண்றேன், 26க்கு சிஎம் ஆவரன்னு சொன்னப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம் ஆக்டிங். ஒரு ஹீரோயின் ஒரு நம்பி வந்த பொண்ணை கழுத்த இருக்கிறாங்கன்னா அவரு நம்புற எவ்வளவு 1 லட்சம் 1 கோடி பேர் ரசிகருங்கோ அதே மாதிரி பண்ண என்ன பண்றீங்க? 1 கோடி 1 ரசிகருக்கும் அதே மாதிரி அவங்க அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அப்படி பண்ண என்ன ஆகும்? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. பிரசாந்த் சார் உட்கார்றேன். சினிமா இல்ல சார், சினிமா ஆயிடுச்சு. அவரு படத்துலயே இருந்தா சினிமா இருக்கும். இந்த மாதிரி டீ கோடிங் நான் என் லைஃப் டைம்ல கேட்டதுல இல்ல உங்களை கேக்குறது உங்களுக்கு क्वेश्चन கேட்க யாரும் இல்லாட்டி இப்படி பண்றீங்க அவ்வளவுதான். क्वेश्चन கேட்க யாரும் இல்ல. பார்த்தா பொறாமையா இருக்கு ப்ரோ. என்டர்டெயின்மென்ட் உன்னை தேடி வருது ப்ரோ. இருங்க கார்த்திக் இருங்க பத்ரி, நீ பேசுறப்ப நான் ஏதாவது சொல்றேனா? ஆமாடி 7 தான். ஆமா சார். இல்ல ஒரு சிஎம் ஆகுறவரு இந்த சீன் அடிக்கலாமா நீங்க சொல்லுங்க. கழுத்தறுத்து கூடாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணணும்னா உனக்கு சிஎம் ஆகிற பூரா சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஃபேன் சொல்றாரு இல்ல, புரட்சி தலைவர் இந்த மாதிரி பண்ணாரா? புரட்சி தலைவர் இந்த மாதிரி பண்ணாரா? அப்போ புரட்சி தலைவர் தான் நிறைய ரொமான்ஸ் பண்ணி பாட்டு எல்லாம் பண்ணிருக்காருயா. ரொமான்ஸ் எல்லாரும் பண்ணுவாரு, நீங்களும் பண்ணலாம். இப்ப போய் எல்லாருமே பண்ணலாம். இந்த கொடூரமான விஷயம் பண்ணக்கூடாது. இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க, விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. அதிகமா இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். இன்னைக்கு புரட்சி தலைவர் இருந்தாருன்னா லோகேஷ் கனகராஜ் படத்துல ஓப்பனிங் ஷாட் நெத்தி போட்டு டுமில்னு காயத்ரியை முன்னாடி வச்சு டுமில்னு சுட்டு. சரி, தலைவர் யாருன்னா கழுத்து அறுத்திருக்காங்களா? தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னா கழுத்து அறுத்திருக்காங்களா? சொல்லுங்க. அடுத்த அரெஸ்ட் ஆயிருவாரியா? என்னையா பேசுற நீ? இல்ல இதெல்லாம் என்ன படத்துல அறுத்திருக்காரா? சொல்லுங்க. யாருன்னா ப்ரோ கார்த்திக் ரவிவர்மா கேள்வி கேளு ப்ரோ. அவர் மட்டும் சைலண்டா இருக்காரு பாரு ப்ரோ. கார்த்திக் ரவிவர்மா பையனை சொல்றாரு, அத பத்தி சொல்லியா பத்ரி? கசாப்பு கடைக்காரற மாதிரி கபாலில ஜெயிலர்ல போட்டு காராட வந்து கழுத்துல வச்சு சொருகுறாரு. அதெல்லாம் என்னது? ஒரு நம்பி வந்த நம்பி வந்த பொண்ணு கிசச்ச பொண்ணு ஒரு அப்பாவோட அடிப்பாங்க. வேற யார உன்னையும் அடிப்பாங்க. சரியா? இது ஏன் உனக்கு ஹெவி எஃபெக்ட் ஆயிடுச்சா? இல்ல சார், பிரசாந்த் சார் நீங்க ஒரு ரிவ்யூவரா 2010ல இருந்து இருக்க இல்ல, நீ ஒரு நியாயமா வாழ்தான் நியாயமா வாழு. சும்மா ஏதோ பேசாத.
ஒன்னு நியாயமா வாழு படம்னு சொல்ற இல்ல, நீ வேற ப்ரோ உங்களுக்கு லாஜிக் ப்ரோ பேசுற இல்ல. வெங்கட் ஒரு பிரபு கிட்ட போய் இதை பத்தி பேசு ப்ரோ. 2026 பிரசாந்த் ப்ரோ, ஆ? வெங்கட் பிரபு சார் இதை பத்தி பேசு ப்ரோ. அவர் எப்படி ப்ரோ கழுத்தா இது இருக்கலாம்? நான் கேக்குறேன். இல்ல நான் எனக்கு என்னன்னா கழுத்து வெங்கட் பிரபு அறுக்கிறது இல்ல, ரசிச்சு இல்ல ரசிச்சே எனக்கு இருக்கிறாரு, கடும் கோபம் வருது ரசிச்சே வெங்கட் பிரபு மேல. இருக்கிறாரு, ரசிச்சு ஒரு சிஎம் ருசிச்சே ஆகிறவரை இருக்கிறாரு. ஒரு சிஎம் ஆகிறவரை ஒரே சீன்ல காலி பண்ணி விட்டாரு அப்படிங்கிற ஒரு கடும் கோபத்துல நான் இருக்கேன். So, இல்ல அதனால இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் ரசிச்சு பிரபு மேல ருசிச்சு அறுக்கிறாரு. பக்கத்துல உக்காந்து ரசிச்சு ருசிச்சு நீ உன் பொண்டாட்டியோ உன் கேர்ள் ரசிச்சு ஃபிரெண்டோ ருசிச்சா அறுப்பியா? அந்த மாதிரி நீ நியாயமா நீ டெரரிஸ்டாவே இரு. உன் பொண்டாட்டியோ இல்ல டெரரிஸ்டா நம்ம 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 என் பொண்டாட்டியோ இல்ல என் கேர்ள் ஃபிரெண்டோ யோ அறுப்பேன் நான் அந்த மாதிரி. அது எப்படி அறுக்க டெரரிஸ்டா முடியும்? அவன் கழுத்து தான் இல்ல டெரரிஸ்டா என்ன அப்ப கழுத்து முத்தம் கொடுத்துட்டு இருப்பானா? அப்ப டெரரிஸ்ட் அந்த டெரரிஸ்ட் மாதிரி நடிக்கிறவன் ஏன் 2026 சிஎம் ஆகணும் நினைக்கணும்? அட பத்ரி அதான் பேசிடுவையா? நீ அததான் எப்பா சொல்றேன். சாமி நீ டெரரிஸ்டா இந்த மாதிரி கேவலமா பேசிதான் கேட்டிருக்க. ஆன்சர் பண்ண வக்கீலனா விட்டுரு, ரிவ்யூவரா இருக்காதுப்பா. அண்ணன் தான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட், அண்ணன் தான் சொல்றேன். இப்ப கூட ஆன்சர் பண்ணாம நீ எஸ்கேப் ஆயிடுவேன். ஏன்னா தெரியுமா ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ எவ்வளவு ஆன்சர் சொல்லா இருறா ஐயப்பா டே இருறா டே முடியெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, நாடு முடி உந்துர மாட்டேன். சப்போர்ட் பண்றீங்க பிரசாந்த் சார், பிரசாந்த் அண்ணா என்ன பண்ண சப்போர்ட் போறேன்னா பண்றீங்கல்ல, இருங்க அந்த சீனு தலைவர் வச்சிருந்தா விட்டுருப்பீங்களா? நீங்க தலைவர் வச்சிருந்தா விட்டுருப்பீங்களா? ப்ரோ பத்ரி ப்ரோ, பிரசாந்த் அவர் ஓட்டு போடல ப்ரோ, விஜய்க்கு ஓட்டு போடலையா ப்ரோ? விட்டுரு ப்ரோ. இல்ல நாளைக்கு வந்து திரௌபதி முர்மு கிட்ட போய் நம்ம மாண்புமிகு பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு எங்க அண்ணன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சிஎம் 2026 கார்ல போற அப்படி அதை விட என்னன்னா அதை கூட விட்டுறலாம். ஆனா அதை விட கொடூரமான விஷயம் இந்த மீனாட்சி சௌதரி உட்கார வச்சு நீங்களே சொன்ன மாதிரி ரசிச்சு ருசிச்சு பக்கத்துல போய் கடிச்சு அந்த கிஸ் கூட சேர்த்துங்க ப்ரோ. கீழே சப்போர்ட் பண்ற ஆளுங்களா தளபதி ரசிகர்கள், அதை விட பெரிய ரசிகர் தான். அவ்வளோ பண்றாங்க. 5 கோடி இன்னொரு கேரக்டர் அது கவுன்சியா நீ காந்தி 5 கோடி கேரக்டர் ஃபேன்ஸ்ல எவ்வளவு பேர் அந்த மாதிரி மாறுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 கோடி ஃபேன்ஸ்ல இல்ல படிச்சவங்க படிக்காம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண விஜய் ஃபேன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்கு வேல்யூ? பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ மனோபாலா விஜய் இந்த ஃபுல்லா ரீட்வீட் பண்ணி வச்சிருக்கும் போதே தெரியும் ப்ரோ நீ யாருன்னு. அட பாவி, நானு இதே கார்த்திக் ரவிவர்மா சாரு அந்த இவரு யாரு பிரசாந்த் சார் முன்னாடி நான் ஜெயிலர் 1000 கோடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாரு, நீ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாமே. கார்த்திக் ரவிவர்மா வந்து அவரை விட்டா பாரு ப்ரோ. யோ அத உடியா, நான் தலைவர் ஃபேன் தான். இல்ல இப்போ தலைவர் எப்பவுமே இந்த மாதிரி நடிக்கல, இல்ல கேவலமா நடிக்கவே இல்லையா? காசுக்கோசரம் கேவலமா நடிக்கல, இல்ல நடிக்கலையா? நீ துப்பாக்கி போய் சிவகார்த்திகேயன் குடுக்கலன்னா அவன் மேல வர மாட்டானா? அவன் ஆல்ரெடி வந்துட்டாயா? ஐயோ உங்க விஜய் அண்ணாவே சொல்லிட்டாரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா, நீ குழந்தைங்களை புடிச்சிட்டா யாரு சொன்னாருல்ல, துப்பாக்கி ஆனவன்னு சொன்னாரு. எங்க அண்ணன் கெத்து எல்லாருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதான் எங்க அண்ணன் கெத்து. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ குடுக்கலன்னு ஆகாது. அவர் ஃபர்ஸ்டே வந்துட்டாரு, சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி வந்துட்டாரு, நீ குடுத்து ஒண்ணும் ஆகாது. எங்கேயா வந்தாரு? பெங்களூர் வந்தாரா? யோ இரியா, யோ என்னையா பெங்களூர் வரல. பிரசாந்த் அண்ணா தலைவரே, பிரசாந்த் தலைவரே அவரு ஆல்ரெடி டாப்ல தான் இருக்கிறாரு. அது பீதியில உங்க தலைவர் வந்துட்டு சொல்லிட்டாரு. அப்ப நீ பசங்களை புடிச்சிட்டாப்பான்னு சொல்லிட்டாரு. பசங்களை புடிச்சுட்டா அது கேஸ் ஆகாதையா சிவகார்த்திகேயன் மேல? பசங்களை புடிச்சிட்டா அவ்வளவுதான். பசங்களுக்கு புடிச்சு போச்சு. இவரு துப்பாக்கி கொடுக்கலன்னா இவரு துப்பாக்கி கொடுக்கலன்னா அவரு ஃபர்ஸ்டே டான் எடுத்துட்டாரு. அவரு டான் தான். இவரு இன்னும் டான் எதுவும் இல்ல, ஒண்ணும் முடியல. இங்க படத்துல முடியல, இங்க படத்துல தலைவரை மீற வைக்க முடியல. அதனால ப்ரோ இங்க பாரு ப்ரோ டெலிஸ்டா 40 மாத்திரை வாங்கி போடு ப்ரோ, நல்லா கேக்கும். ஐயோ எந்த மாத்திரை இல்ல, நீங்க மாத்திரை வாங்கி போடணும்.
அது வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ரசிகர் எந்த பாரு, பிரச்சனையும் இல்ல, நீ மாத்திரை ரசிகர் வாங்கி பாரு. தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி இல்ல இல்ல, கேர்ள் வடிவு ஃபிரெண்ட சாவ இது சாவடிச்சுட்டு வந்து மட்ட பாட்டு பாடுறாரு. கேர்ள் ஃபிரெண்ட சாவடிச்சுட்டு தெய்வமே நெக்ஸ்ட் செகண்ட் மட்ட பாட்டு. ஏய் அட கேர்ள் ஃபிரெண்ட் ஆமா, பாருடா, சாவச்சு கேர்ள் ஃபிரெண்ட் அதான் என் இதுதான்டா. மட்டை. மட்டன் அதான் என்ன தெரியுமா? அதான் என் மட்டை. என்னயா நீ அதான் ஜெலசில் குடியா மட்ட ஃபர்ஸ்ட்? பேசாம கேர்ள் சல்தான் ஃபிரெண்ட பாட்டு போடலாமா சாவடிச்சு. பத்ரி? டேய் யோ இத நீ யாரு அத விட கேக்குறீங்களோ நீங்க சொல்லணும். நீ உங்க உங்க கேர்ள் பத்ரி ஃபிரெண்ட சாவடிச்சு நீ யோ மட்ட பாட்டு பாடுவியா? யோ கேர்ள் ஃபிரெண்ட் அத இருந்தா விடுயா ஏன் யோ சாவடிக்க போறான்? இரு பத்ரி நீ இன்னொன்னு பாத்தியா நீ இங்க இது இவனு இந்த ஆனா குக்கு அந்த கோமாளியில வந்து பிளாஸ்டிக் கரண்டி விட்டு திருவானுங்கல்ல அந்த மாதிரி மட்ட பாட்டு முடிச்சுன்னு ஒரு கரண்டி எடுத்து யுகேந்திரனை திருவி விடுவார் பத்திரிக்கையா ஆனா இந்த அதெல்லாம் நீ என்ன இல்ல பிரசாந்த் பிரசாந்த் சார் அதுவுமே இன்னொன்னு, ரசிச்சு ருசிச்சு பிரசாந்த் சார் திருவிடுவாரு ஆனா என்ன கழுத்தை தெரியுமா, பாத்துருக்கீங்களா பிரசாந்த் சார் ஆனா உலகத்திலேயே ஸ்டேடியம்ல சண்டை போடும் போது மிலிட்டரியில சுட்டுருவாங்க. அத மாதிரி உண்மையா ஆடிந்தா மிலிட்டரியில தளபதி தலையிலேயே சுட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேடியம்ல ஒரு டாப்ல ஒரு இது கேவலமா இருக்கு. எப்படி தெரியுமா, தமிழ் படம் இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, ஏதாவது ஹாலிவுட் படம் வந்துட்டு நம்ம கோட்டை மதியில அதனாலதான் இப்படி இருக்குன்ட்டு நீதான் கேவலமா ரிவ்யூ பண்ணிக்கிற. யாருன்னா அந்த ஸ்டேடியம் மேல வந்து ஸ்டேடியம் மேல வந்து பிரசாந்த் ப்ரோ சண்டை சொல்றது போடுறது என்ன சரிதான் ப்ரோ. கேவலமா இல்ல? முங்கா படத்துல பாராசூட்ல டைவ் அடிக்கும் போது நீ ஃபயர் விட்டியா ப்ரோ? அதான் கேள்வி கேக்குறேன். இல்ல இல்ல, பாராசூட்ல இன்டர்வல்ல டைவ் அடிக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா, வடிவேலு அந்த 12B பிளாட்ல இருந்து விழுவுறாரு. 12B பிளாட்ல இருந்து அந்த இதுல இருந்து ஏதாவது அபார்ட்மெண்ட்ல திருடிட்டு அந்த மாதிரி அடிக்கிறாரு. அவங்க தளபதி வந்துட்டு அபார்ட்மெண்ட்ல அது அடிக்கிறாரு டைவ், அந்த மாதிரி அடிக்கிறாரு. சிரிப்பு வந்துச்சியா. ஏன்னாயா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாமையா? அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த ரிவ்யூவர்ஸ். ஏன்னா அது பிரசாந்த் கரெக்டா தான் பண்றான், எல்லா ரிவ்யூ கரெக்டா பண்றான். ஆனா தளபதினு வந்தா மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறது. ஏன் வேலை உனக்கு? நியாயமா போயிட்டா அப்ப நீயே ஒத்துக்கிற, நீயே ஒத்துக்கிற கரெக்டா பண்றாரு போல, நீயே ஒத்துக்கிற அண்ணாத்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணது கரெக்ட் தான். கரெக்டா நீயே ஒத்துக்கிற கரெக்டா தான் பண்றாரு. எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. நான் சொல்றேனே, பிரசாந்த் ரிவ்யூ பார்த்தா எல்லாம் படம் போறேன். ஆனா இந்த மாதிரி ஒத்துக்கிற அவர் பண்ற ரிவ்யூ கரெக்ட்னு சரியா? நீ உன் வாயில இருந்து ஒத்துக்கின அவர் ரிவ்யூ பண்ணது கரெக்ட், அண்ணாத்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணது கரெக்ட். ஆமா, தப்பா சொல்ல நானு சொல்ல தப்பா சொல்ல. ஆனா ஏன் இந்த ரிவ்யூ கரெக்ட்? ஏன் விட்டு கொடுக்குற? இது இப்போ இந்த படம் வந்துட்டு இந்த கேவலமான படம் வேற யாருன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 100 கோடி இல்ல, இது இந்தியன் 2க்கு 200 கோடி தாண்ட முடியல. இவெல்லாம் இப்போ 288 கோடி எல்லாம் எவ்வளவு பொய் சொல்லு தெரியுமா? எதுவுமே தாண்ட முடியாது, 400 கோடி தாண்ட முடியாது. இதே நான் 1000 கோடி ஜெயிலருக்கு ஆகும் போது பிரசாந்த் சார் வந்துட்டு சொன்னாரு 1000 கோடி ஜெயிலருக்கா? இது எப்போ? யோ இது உலகமாக வரையா இருக்கு. ஜெயிலர் 1000 கோடியா? எந்த ஊர்ல? கேள்றா பிரசாந்த்க்கு நானு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் கேட்கும் போது ப்ரோ பிரசாந்த் ப்ரோ அவர் என்ன சரக்கு அச்சாரோ அதே சரக்கு எனக்கு வேணும் ப்ரோ, கேட்டு சொல்லுங்க ப்ரோ. நான் சரக்கு அடிக்கலவா? பெங்களூர் வாயா, பெங்களூருக்கு வாயா, மஸ்தா வாங்கி தரேன். பெங்களூருக்கு வாங்க ப்ரோ, எனக்கு அதே வேணும் ப்ரோ. உங்களுக்கு இதான் முட்டு கொடுத்து லாஸ்ட்ல எலெக்ஷன்ல பாவம் அவரு அந்த தளபதியை வந்து தளபதி ஆயிடுவேன் அப்படி அத முடியா ரசிச்சு ருசிச்சு ஒருத்தன் வந்து கழுத்தறுக்கிறான். அதுல ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல வேற யாருன்னா சாவச்சா பரவாயில்ல. அஜித் தலை சாவச்சா பரவாயில்ல, அது வில்லன் ஆக்டிங் கோசரம் பண்றாருன்ட்டு. நீ வந்து மக்களை பாத்துக்கிற, மக்களுக்கோசரம் வர நான் சிஎம் ஆகுறேன்னு சொல்றேன். இல்ல சிஎம்முக்கு என்ன வேல்யூ, என்ன மாதிரி படம் எடுக்கணும்? விஜயகாந்த் மாதிரி நானு வாஞ்சிநாதன் வல்லரசு நரசிம்மா இந்த மாதிரி படம் எடுத்துட்டு போல. நீ அது விட்டுட்டு நான் இப்ப ஏடிஎம் நீ ஏடிஎம் எடுத்தப்ப ஏடிஎம் தான்டா, இது ஏடிஎம் விட மோசமா இருக்கு. ஏடிஎம் மாதிரி எடுத்துட்டு போயிடும் நீ. அது விட்டுட்டு நீ இது அதான் விஜயகாந்த் மாதிரி வல்லரசு அந்த மாதிரி எடுக்கணும். அது விட்டுட்டு நானு பண்றேன் கல்ச்ச சாவடிக்கிறேன். ஆனா ரொம்ப கொடூரமான ரிவ்யூவர்ஸ் நீங்க. விஜயகாந்த் மட்டும் உலகத்துல பாக்கல. பத்ரி நான் ஜீவன் கேரக்டர் நிஜ வாழ்க்கையில இருந்துருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆளை மாத்தி பேசுற பாரு, அதான் நீதான் ப்ரோ. அது
நான் எங்கேயா நான் கரகரன்லாம் கழுத்து இருக்கலையா? யோ நீ இப்ப அறுக்கிறீல அந்த மீன் நீ அந்த அப்படி அந்த கல்பனை அந்த பேசி நாட்டந்தூரியில மாட்டின மீனாட்சி சௌத்ரி நான் தாயா. நீ தாயா அந்த பெண்டுலம் எப்படி தெரியுமா? பாட்டில வச்சு ஒரு சும்மா ஒரு பக்கம் இப்படி கரகரன்னு சாயும், அறுக்கிறீங்க 1/4 மணி நேரமா. அப்படியே இப்படி சாயும், ஆ? இப்படி சாயும். அந்த மாதிரி நீ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கியா? யோ பாண்டா, ஆனா நீ எல்லாருக்கும் பதில் சொல்லலையா? நீ ஒரு எப்படி தெரியுமா, ஒரு செலிபிரிட்டிக்கு உச்சம், சூப்பர் ஸ்டார் மாதிரி, இந்த யூடியூப்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி. நீ அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அங்க சூர்யாக்கும் போக முடியாது. ஆனா உன்னை எல்லா பக்கம் வச்சு அடிக்கிறாங்களே சொன்ன நீ என்னையா பண்றது? சோகமாய் தாங்கலையா நீ? சோகமாய் நான் பெங்களூர் வந்துட்டா எனக்கு சோறு ப்ரோ போட்டுருவியா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு இல்லையா, எனக்கு நீ சொல்ற மாதிரி வாழவே பிடிக்கல. நான் உங்ககிட்ட வந்துடுறேன், வந்து சாப்பாடு போடு, கரகரன்னு கழுத்தை மட்டும் அறுத்துறாத. மத்தபடி பத்ரி ஓகே. நீ என்ன சாப்பாடு பத்ரி ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் ஒரே ஒரு படம் தான் ப்ரோ இருக்கு, டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. விடுங்க. அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார், விடுங்க. நான் சொல்லிக்கிறேன். நான் யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டியா பிரசாந்த்? சொன்னவே ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அதான் பிரசாந்த் ப்ரோ, கங்காஸ் ப்ரோ, யூடியூப் சூப்பர் ஸ்டார். என்னால எனக்கு வந்து என்ன ஃபீலிங் சொல்ல ஓடுதுன்னு தெரியாத அளவுக்கு நான் வந்து ஒரு நெய் சோறும் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணு ப்ரோ, கரெக்டா இல்ல சத்தியமா சொல்றேன். நான் இங்க ஊர்ல வேற இருக்கிறேன், இல்லாட்டி இந்நேரம் நெய் சோறு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தூங்கிருக்கேன். ஓ பத்ரி வைல்டியாயோ, சத்தியமா சொல்றேன். பரவாயில்ல. யோ பத்ரி, க்ளோன் 2 யா நீ? சீரியஸா கிளைமாக்ஸ்ல ஓஜி காட்டுறல, க்ளோன் 2 நீ வேற லெவல். மனுஷன் வன்மத்தை கக்கி வச்சுட்டு போயிட்டாப்ல உங்க மேல இருந்தது. ஆமா இங்க போயிட்டான். புஷ்பராஜ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, நியாயமா இது சொல்லுங்க. மங்காத்தா மோசம் சொன்னே. மங்காத்தா படம் ரிவ்யூ பண்ண போனா நான் வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடிடா. அன்னைக்கெல்லாம் நிறைய மெச்சூரிட்டி இல்லடா. இதையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாயா? இது கேட்டா கலாட்டா.com எடிட்டர் நான் யாருன்னு பாரு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது. என்னங்கடா டே, அவ்வளவுதானே உங்க புரியுதலா? பேசிக் புரிதல் அவ்வளவுதானடா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மென்டல் மெச்சூரிட்டி என்ன இருந்திருக்கு? 39 வயசு, 27, 26 அப்பெல்லாம் என்ன புரிஞ்சிருக்கும் நமக்கு சினிமா பத்தி எல்லாம்? ஒவ்வொரு வருஷம் அனுபவப்படுறோம், முன்னாடி போறோம், இன்னும் பெட்டரா வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம், மாத்தி பண்றோம், தப்பு பண்றோம், அதை சரி பண்ணிக்கிறோம். இவ்வளவுதானேயா? நான் என்னைக்காவது நம்ம தப்பு பண்ணதை வந்து நான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன்? இல்ல பிரசாந்த் சார், நான் தான் சொல்றேன், நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. அந்த ஆண்டியும் போகாம இந்த ஆண்டியும் போக முடியாம ரொம்ப தத்தளிக்கிறீங்க. ஆனா பாபா டைலாக் தான், இந்த பக்கமும் அந்த பக்கம் சாயாத பாபா. நீ சாயாத பாபா நீ அப்படியே சாயாம இரு. நான் புஷ்பராஜ் நான் இல்லப்பா பிரசாந்த், உங்களை தான் சொல்றேன். அந்த பக்கமும் சரி பாபா, ஓகே பாபா, இரு பாபா, இரு ஒரு நிமிஷம். புஷ்பராஜ் மரியாதை எல்லாம் வந்து நார்மலா மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், சரியா? அதனால என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் யார் தெரியுமாங்கிற அந்த டோன்லாம் வேணாம். வந்துட்டேன், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அததான் உங்க மரியாதை தான் பேசுறோம், மரியாதையா தான் பேசுறோம். என்ன பிரச்சனை? இல்ல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்ல வரத சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. நான் ஒன்னும் தப்புலாம் எதுவும் சொல்லல. 4 நாளைக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, ஸ்பேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. சோ ஃபுல்லாவே அதுல வந்து விஜய் ஃபேன்ஸ், ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். சோ நீங்க அது வந்து உங்க பக்கம் நீங்க அப்படிதான் பேசாம இல்லைன்னா அடிச்சு விட்டுருவானுங்க, அது வேற விஷயம். அப்படி இருக்கு. ஆமாங்க, நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க பேசுறத பத்தி கேட்டுட்டு தான் நான் வந்து நான் உங்கள்கிட்ட நீங்க வந்தோன்னு உங்களை நான் வரவேற்பேன், சரிங்களா? சரிங்க நான் விஜய் ஃபேன், நீங்க யார் ஃபேன்? தலைவரே இங்க பாருங்க, எனக்கு விஜய் பிடிக்கும், சொல்றது கேளுங்க. இல்ல சும்மா இந்த ஐயா எனக்கு விஜய பிடிக்கும். பாபா நீ சும்மா இந்த விஜய பிடிக்கும் இந்த மாவெல்லாம் அரைக்க வேண்டாம். அஜித் ஃபேன் தானே? சரி சொல்லுங்க, மாட்டுக்கு வாங்க.
பிரசாந்த் சார் தலைவர் ஃபேனுக்கே ஆன்சர் பண்ணல. நீ அதுக்குள்ள அஜித் சார் ஃபேன் போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் தலைவர் ஃபேன் ஆன்சர் பண்ணுங்க. பாபா இருங்க பாபா இருங்க. அப்பா நீங்க தான் எந்த பக்கம் சாயாத பாபா, நீங்க தான் அந்த பக்கம் அஜித் ஃபேன், இந்த பக்கம் ரஜினி ஃபேன், எல்லா பக்கம் அடி வாங்குறீங்களே. பாபா ஒரு 5 நிமிஷம் பாபா ப்ளீஸ் பாபா, கெஞ்சி கேட்டுக்கிற பாபா. என்ன சரக்கோ தலையில ஏறிடுது போட்டு நம்மளை டார்ச்சர் பண்றீங்க பாபா. இருங்க. நீங்க என்ன போட்டீங்கன்னாங்க எனக்கும் தெரியல. நீங்க உங்க பிராண்டையாவது சொல்லுங்க, நாங்களாவது வாங்கி அடிக்கிறோம். அவரெல்லாம் மோந்து பாக்குவாரு. ஓகே நீங்க பேசுறதுலாம் தப்புங்க. இருங்க பக்தி ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க நானும் பிரசாந்தும் பேசிக்கிறோம். பிரசாந்த் ப்ரோ நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இல்ல எல்லாரும் அமைதியாருன்னு சொல்றீங்க. நீங்க என்ன நாட்டாமையாங்க? இல்லங்க நம்ம 2 பேத்துக்குள்ள இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை நடக்குது, அதுக்காக சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல புஷ்பராஜ், நான் ஒரு ஆளே கிடையாது. சொல்லுங்க. ஆமாங்க, நீங்க மட்டும் என்னங்க பெரிய ஆளுங்களா? என்னங்க பேசுறீங்க? ஒருத்தரும் கிடையாது, அதை நான் எப்பவே சொல்லிட்டேன். நான் ஒரு ஆளும் கிடையாது. சொல்லுங்க. இதெல்லாம் பேசுறது தப்பு தானே. நீ வந்து எவனாவது ஒருத்தன் பேசினா, எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவனை நீ குடிச்சிட்டு பேசுறான்னு கேக்குறது, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான செயல்னு எனக்கு தெரியல. சரி, நான் இது என்ன பண்றேங்க, gelato.com எடிட்டரா இருக்கீங்க. நாளைக்கு இதை போட்டு கொட்டை எழுத்துல போட்டு, ஐயோ தலைவரே, எனக்கு வந்து உங்களை மாரி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து நான் இன்ன வரைக்கும் நான் கலாட்டால வேலை செய்யறேன், போறேன் வாரேன் அப்படி இப்படின்னு எதுவும் நான் வந்து பெருமை இல்ல. போய் பாத்துட்டு வான்னு எதுக்கு சொன்னேன்? நான் போய் பாத்துட்டு வா எதுக்குன்னு சொன்னா, மத்தவன மாரி நான் ஒன்னும் வந்து வேற மாதிரி பேசவோ திட்டவோ கொள்ளவோ. பக்கத்துல ஐயப்பன் இருக்காரு, கார்த்தி இருக்காப்புல, கேளுங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசிருக்குன்னா நீ கேளுங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி பேசணும்? டென்ஷன் ஆயிட்டீங்களா? அதுக்கு டென்ஷன் ஆயிட்டீங்களா? இல்ல நான் டென்ஷன்லாம் ஆகல. நீங்க எடுத்த உடனே பேசுறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி. நீ என்ன வந்தன குடிச்சிட்டு பேசுறியா? என்ன சரக்கு என்ன சரக்கு? ஏன் உனக்கு இது? அப்ப நீ குடிச்சிட்டு பேசுறியா? நான் கேட்பேன்ல அப்புறம். சரி சரக்க போட்டு பேசுறோம், ரைட்டு. ஏன் இந்த மாதிரி கேட்கணும் முதல்ல? சரி, ஹர்ட் ஆயிடுச்சா? ஹர்ட்னு இல்லையா, முதல்ல ஒருத்தவனை இந்த மாதிரி சொல்லி ஒருத்தவன்ட்ட பேசுற. நான் இந்த மாதிரி வந்து இப்ப நான் வந்து இந்த மாதிரி நான் ஐடியா வச்சிருக்கிறேன், இது என்னோட அதாவது பர்சனல் யூஸ் கிடையாது. பத்ரி பாபா, யோ நீ ஒரு ஒப்பீனியன் சொல்லியா அதுக்கு பத்தி பாபா? ஏன் எவன் பேசினாலும் குடிச்சிட்டு பேச? இதே வந்து விஜய் ஃபேன்ஸ் பேசுனா வந்து ஆமா அவன் நல்லா பேசுவான் அவன் என்ன அப்படின்ற. எல்லாரும் பேசுறதும் கருத்து நம்ம கேட்டு நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸே இருக்குது. எவனா ஒருத்தன் உனக்கு பிடிக்கும் இல்லங்க, உங்களுக்கு பிடிக்காத எவனா பேசுனா நீ குடிச்சிட்டு பேசணும்ன்றது ஒரே வார்த்தையா சொல்லிடுறது. இது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? சொல்லுங்க புஷ்பராஜ். அடடா, ஐயோ அடடா, பெரிய இமேஜ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாத இங்க. அதெல்லாம் ஒரு பயம் மதிக்க மாட்டான். எவன் மதிக்கிறானோ மதிக்கலையோ, எனக்கு அது தேவை கிடையாது. அதான் சொல்றேன்னு என்னையா? யோ சைக்காலஜி தெரியாம தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோமையா? அதெல்லாம் தெரியுதியா? ஒரு ஃபார்ம் பண்ற இப்படி பேசிக்கிறார் பிரசாந்த்ன்னு, அதான் சொல்றேன் நானு. அந்த gelato.com போய் ஏதாவது பொட்டியை போட்டு ஒண்ணு போடியா, ஏதாவது பிரயோஜனம். உனக்கு எனக்கும் தான் இப்ப பிரச்சனை. நான் எதுக்கே நான் வேலை செய்யற இடத்தோட அவ்வளவுதான் கிடையாது. உடல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா போ, அவ்வளவுதான். கனி ஹாய். கனி ஹாய். அருண் ஹாய். ஹாய் அருண். ஹாய். சொல்லுங்க. எங்கயா நேத்து என்ன இன்னைக்கு நேத்து எங்க நம்மளால எங்க போனா? பத்ரி பத்ரி என்னடா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க ஒட்டிட்டுக்குண்ணா. ரிவ்யூ சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார்னா. யூடியூப் சூப்பர் ஸ்டார் எந்த பக்கமும் சாயாத பாபா. நீங்க பாபான்னு பேர் கேட்டாலே பத்ரி நீதான் ஞாபகம். அல்ல பாபா கூட 4 பக்கம் தான் சாய மாட்டாரு. ஆனா உனக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு 8 பக்கம் இருக்குதியா உனக்கு. 8 பக்கம் இப்படி அடிச்சா இப்படி சாஞ்சா அப்படி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் சாஞ்சா இப்படி அடிக்கிறாங்க. நீ கூட என்ன பண்ணுவ? டிஷர்ட்டை வித்து டிஷர்ட். ஆனா டிஷர்ட் மெட்டீரியல் நல்லா இருக்குதுப்பா.
அது ஓகே. ஆனா நியாயமா வாழ்ந்துட்டு நியாயமா எவ்வளவு நாள் இப்போ அவருக்கு கண்ணு சைட்ல இப்போ என்ன தெரியுமா நியாயமா வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம. நீ நியாயமா தான் இருக்கிற. நியாயமா ரிவியர் எல்லா வாழ்ந்துருந்தா படத்துக்கும் நியாயமா இருக்க. விஜய் ரஜினிக்கு தான் நீ என்ன ஆப் வைக்கிற. என்னத்துக்கு உனக்கு அந்த அவள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கன்னு தெரியும் ரஜினிக்கும் விஜய்க்கும். அதுக்கு நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? ஒண்ணு பக்கம் என்னையா போயிடு. பண்றது? அவரு இப்போ நீ சினிமா 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 பொழிச்சு வாழ போற. ஆனா விஜய் அண்ணன் வந்துட்டு இப்ப போயிடுவாரு எங்க இதுக்கு. போறாரு? அவர்தான் அவரு போறாரு போலையா? எங்கோ டெல்லிக்கு. அவரு போலையா? அவர் நீ சொன்னங்காட்டிக்கு இன்னைக்கு பெட்டிஷனை போட்டு அவர் முதலமைச்சர் காலி பண்ணிடுறாங்களா நாளைக்கு? ஆமா அவரு திருப்பி சினிமாக்கு அந்த வராரா? அது வந்துட்டு தெரியணும். மோதிக்கு வந்துட்டு பாக்கணும் அந்த கழுத்து இருக்கிறது கர 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 கரன்ட்டு அறுக்கிறாருல அது பாக்கணும். யோ நீ ரொம்ப ரசிச்சிருக்க பத்ரி. யோ இல்ல படம் பார்க்கும்போது மீனாட்சி சௌத்ரி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு ரொம்ப இருக்காப்ல. பிடிச்சி உனக்கு தானே பிடிச்சிக்குது இந்த கோட்டு படம். ஏ வேற லெவல்லையா நீ? நானே ப்ரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. மூவி பார்க்கும்போது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு 10 தடவை எல்லாம் பார்த்தவன். எனக்கு தெரிஞ்ச அப்துல் அந்த சீனை மட்டும் கேமரால ரெக்கார்ட் பண்ணி போய் எங்கயோ திருப்பி போட்டு பார்த்திருக்கேன். பெங்களூர்ல வெயிட் பண்ணையா ஒரு 1000 பேர் இருக்கிற தியேட்டர்ல கேவலப்படுத்தணும் அந்த படத்தை. நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ண ஏன்னா என்ன படம்னா என்ன வந்து நடிக்கலாமா? அந்த ஸ்டேடியம் மேல போய் நடிக்கிறன்னா என்ன ஒரு ஹீரோன்ட்டு ஒரு பதில் இல்லையா? யோ அது அப்பளையாவே சொல்லிட்டேன். ஐயோ முன்னாடி இப்பதான் சொன்ன. நீ இப்பதான் சொன்ன மிலிட்டரி எடுத்து சுட்டு போடுவாங்க. அதுக்கு ஆன்சரே வரலையே. பதில் வந்தா தானே கேட்காம இருப்பாங்க கேள்விய. என்னது கேள்விக்கு பதில் வரலன்னா கேள்வி தெரிய கேட்பாங்க. அப்பெல்லாம் பார்த்தா ஜெயில போய் இருக்கிற ரவுடி எல்லாம் பாத்தீங்கன்னா துப்புன்னு ஒண்ணு வச்சாலே ரவுடிக்கு பூரா கமெண்ட் இருப்பான்னு நார்மல் பர்சன் இப்போ நான் சூர்யா பத்தி அஜித் பத்தி எல்லாம் பேசல. ஏன்னா இப்போ நீ வந்துட்டு நீ சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவன் எப்படி அப்படி பண்ணலாம்? கேவலமான நடிப்பு. அதுதான் ஆகுறது இல்லையா? நீ தான் சொல்லிட்டிய எங்க நீ ஆகுறது கிடையாது. இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி பண்ணா எப்படி? அவ்வளவுதான் போச்சு. ரிவியர்ல சொல்லிருக்கல எவ்வளவு இல்ல அண்ணாத்த படத்துல 303 நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு படமான்னு சொன்ன. அதே தவிர இது கூட 303 நம்பர்ல இருந்து 316 சேஞ்ச் பண்ணிட்டாராம். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து படம் சொன்ன. அண்ணாத்தல இன்னும் மறக்க மாட்டேன். தலைவர் உண்மையான ஃபேன் யாரும் மறக்க மாட்டான். ஆனா நடிக்காத சொன்ன இந்த மாதிரி நடிப்பு தான் இல்ல அந்த மாதிரி ஞாபகப்படுத்தணும். இல்ல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன தெரியுமா? உங்களுக்கு காசு சம்பாரிச்சா போதும். என்ன வந்தா யாரு என்ன பண்ண நீ நியாயமான ஒரு இப்போ இல்ல இப்ப எவ்வளவு கேள்வி கேக்குற. நார்மல் கொஸ்டின் கேக்குறேன். நான் சொல்றேன் அவன் வச்சிட்டான் திமுக காரன். அவன் குடிகாரன் எப்படி பண்ணிட்டான்? அந்த இந்த கள்ள சாரையெல்லாம் கேக்குற இல்ல. இந்த ஒரு சிஎம் ஆகிற கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி நடிச்சா ஓகேவா? உதயநிதி நடிச்சிருந்தா நீ விட்டுருப்பியா? கழுத்து இருக்கிறது ஆமா உண்மைதான் கேக்குறேன். அந்த மாதிரி கழுத்து இருக்கிறதுன்ட்டு இல்ல எல்லாம் கேவலமா இருக்கு படமே. டெரரிஸ்டா பண்றது ஒத்துக்குந்தே தப்பு. எதுனா டெரரிஸ்டா ஒத்துக்குறாங்களா? யாராவது ஒத்துக்குறாங்களா? எம்ஜிஆர் ஆகட்டும் தலைவர் ஆகட்டும் படத்துல டெரரிஸ்டா ஒத்துக்குறாங்களா? படத்துல ஆன்டி டெரரிஸ்ட் குரூப் யாது என்ன டெரரிஸ்ட்ன்ற படத்தை ஒழுங்கா பாத்தியா இல்ல? அறுக்கிற சீனை மட்டும் பாத்தியா? பத்ரி சொல்லுங்க தலைவரே. இந்த நெட்ரிகன்ல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார் ரஜினி சார். அது என்ன கேரக்டர்? அப்பா அது வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறான். அந்த கேரக்டர் தான் காமிச்சிருந்து. அந்த பையன் கேரக்டர் தான் தலைவர். ஓகேவா? பையன் கேரக்டர் பாரு. நீ அப்பா கேரக்டர் பார்க்காத. அதேதான் நாங்க சொல்றோம். இந்த படத்தை அப்பா கேரக்டர் பாரு நீ இங்க. சரி என்ன பண்ணிட்டாரு? அந்த புத்தி வருது இல்ல. இந்த புத்தியே வருது இல்லையா? திருந்தாம மீசை எடுத்துட்டு வராதே தெரியும். நான் இன்னும் சாவடிக்கிறேன்ட்டு. அந்த இது என்ன தெரியுமா? நானு எங்க அம்மத்தா எல்லாம் சேர்ந்து டிவி பாப்பையா. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்குவேன்
அந்த வில்லம் நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டுத்தர சோஃபா கடியில் ஒளிஞ்சிருப்பான். இது மேட்ரு சொல்றேன். இரு நீ பேசுனா நான் கம்ப்யூட்டர் இருந்தேன்ல, நான் பேசுறேன் நீ கம்ப்யூட்டர் இருக்கும் பாத்துக்க. சொல்லுங்க அண்ணா. அத கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான் பாத்தீங்களா வில்ல, இங்கிருந்து இங்க அமத்தா, ஆனா அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் பாரு பாரு அப்படி இங்கிருந்து அவன் சொல்ல, அவன் ஸ்கிரீன்ல இருக்கிறவனுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி நீ ஏன் பாவம் இப்படி கரிச்சு கொட்டுற? இல்லையா உண்மை உண்மை ஒரு நாள் வெல்லும்ட்டு வரலாம் இல்ல உங்களெல்லாம். அது என்னதான் தமிழ்நாட கேவலப்படுத்துக்கிறியா உங்க மாதிரி ஆளுங்களால, உங்க மாதிரி ஆளுங்களால கேவலப்பட்டுக்குது தமிழ்நாடு. பத்ரி அந்த பாட்டு ஃபுல்லா பாடியா, பாட்டு ஃபுல்லா பாடியா பத்ரி? அங்க பார்த்தா ஃப்ரெண்டுக்கான சொன்ன ஒரு பாட்டு, தினியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட சாவச்சோட ஒரு பாட்டு. இத படுமாயா? ஆனா படம் நீ இத வேற யாருன்னா எடுத்திருந்தா நீ எப்படி கரைச்சு கொடுத்துருப்ப தெரியுமா நீ? ஐயோ ஊயோ அப்படியோ என்னது என்ன படம் பண்ணியப்ப கார்த்திக் பையன் படத்துக்கு ஒண்ணு பேசுனீங்கன்னா அது என்ன படம்னே தெரியல எனக்கு. கார்த்திக்கும் நெப்போலியனும் பண்ணுவாரு, கார்த்திக் பையன் நெப்போலியனும் அந்த மாதிரி பண்ணிருக்க நீ. முத்துராமலிங்கமா என்ன ஒரு படம் வச்சு அது அந்த மாதிரி பண்ணிருக்க இல்லையா? இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சாயல்ல இருக்கா ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எமோஷனலா ஏதாவது டென்ஷன் ஆயிடுச்சு? யோ அந்த விஜய் மூஞ்சுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் வேற மாதிரி வச்சிருப்போம் விடு. அதெல்லாம் உனக்கு இல்ல உனக்கு இல்லாதப்ப வேறவங்க பத்தி பேசக்கூடாது. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நீ மூடிட்டு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் பேசாத நீ. எனக்கு ஒண்ணு ஏன் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஏன் டென்ஷன் ஆகுற? ஓ இதுதான் பாயிண்ட். உனக்கு இல்லன்னா வேறவங்களுக்கு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதியா நீ? எல்லாருமே இருக்குவாங்கயா. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறியா? ஐயோ என்னையா ஷாருக் ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் ஷாருக் கானோட இருக்க பத்ரி நான் கரன்னு அறுக்க மாட்டேயா. கரன்னு அறுக்க மாட்டேன். அப்ப கண்டிப்பா நீ வைப் பண்ணிருக்கிற அந்த சீனு. யோ நல்லா அந்த சீனோ கிஸ் சீனோ நல்லா ரசிச்சிருக்க நீ. கோட் படம் நீ தான் முதல் ஃபேனியா அந்த படத்துக்கு. இது என்ன தெரியுமா இந்த மாதிரி சீன் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு உன்ன மாதிரி ஆளுங்க உனக்கு இவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குன்னா படம் அங்கேயே சக்சஸ், வேற ஒண்ணுமே இல்ல. சக்சஸ் ஆகுதுலையா? ஒரு அவன் தூண்டுறாயா சின்ன பொண்ணுங்க எல்லாம் கேவலமா, சின்ன பசங்க எல்லாம் ரேப் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, இது அதை விட இது கேவலையா? இது இல்லையா? நான் என்ன கேக்குறேன், போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டியா வீட்டுக்கு அந்த சீன் மட்டும்? இல்ல அது பார்த்தப்ப காரி துப்பிட்டா. காண்டுன்னு சொன்ன, காண்டுன்னா தெரியுமா கன்னடால? காண்டுன்னு சொன்னா தியேட்டர்ல ஒரு 1000 பேர் ஒருத்த கேட்கல. அது காண்டு தான் அந்த மாதிரி பண்ணிருது. ஒரு பொண்ணை கேவலப்படுத்துறவன் ஒரு காண்டு தான். காண்டு இல்ல, ஒரு ஆம்பளிக்கு சமமா இல்லவ. ஒரு பொண்ணை கழுத்த இருக்கிறவன் காண்டு தான். அது காண்டுக்குன்னா மேல. சரி ரைட், நீ சொல்றது அது இவ்வளவு நேரத்துக்கு நீங்க எல்லாம் கேவலமா துப்புன்னு வாங்கிச்சு. நீங்க துப்பாதுனால வேற ஒரு துப்புறாங்க. நீ ரைட்டு நியாயம் தான். இப்போ அப்படி பார்த்தா ரஜினி சார் கூட தான் பட் நெகட்டிவ் சைட்ல கலர் கண்ணாடி எல்லாம் வச்சிருப்பாரு தெரியுமா? கண்ணாடி போட்டா ட்ரெஸ் எல்லாம் தெரியும்ல சொல்லி. ஆமா. அப்ப ரஜினி சார் மோசமா? மோசம் இல்ல தானே. என்ன அவர் ரேப் பண்ணாரு? அவரு சிஎம் ஆகணும் சொல்லியப்பா. சிஎம் ஆகணும் சொல்லியப்பா. 5 கோடி ரூபாய் 5 கோடி பேர் ஃபேன் இருக்கிறவங்க 4 நாள்ல 288 கோடி அடிக்கிறவங்க எவ்வளவு ஃபேன் இருக்கணும்? நீங்க எல்லாம் என்ன மாதிரி இவ்வளவு உருட்டு விட்டுருவோங்க. சூப்பர்பா. ரொம்ப இத்த கூட முட்டு தந்து தரீங்க பாருங்க. நம்ம கடைசியா மண்ண வாரி தூத்து தமிழ் படம் உருப்படாது. ஒண்ணு விஜய், ஒண்ணு பிரசாந்த். ஒண்ணு விஜய், ஒரு பிரசாந்த். தமிழ் படம் உருப்படாது காரணம் யூடியூப் சூப்பர் ஸ்டார் வாழ்க. யூடியூப் சூப்பர் ஸ்டார் அண்ணன் பிரசாந்த் வாழ்க. பிரசாந்த் வாழ்க. யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிரசாந்த் வாழ்க. தமிழ் சினிமாவை கையில தான் வச்சிருக்கேன் போலேனா. உருட்டுறாரு. தானோஸ் மாதிரி டக்குனு சொடுக்குட்டா தமிழ் சினிமா இல்ல. வேறவங்க ரிவ்யூ வரும்போது மட்டும் நல்லா ரிவ்யூ பண்ணுறது. விஜய் ரிவ்யூ வரும்போது பட்டுப்படாம கிரிட்டிக்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும், சின்ன குழந்தைங்க பிடிக்கும். டேய் விட்டுறதுக்கு ஒரு வேலை. அந்த கரகரட்டு ட்ரெண்ட் ஆச்சுன்னா தெரியும் உலகத்துல. இந்தியால சிஎம் இல்ல ஒன்னும் எம்எல்ஏ கூட ஆக முடியாது.
ப்ரோ பெங்களூர்ல இருந்து ஓட்டு போட வார்டு முடியுமா? மெம்பர் வாயா, எம்எல்ஏ நல்ல பதவியா, வார்டு மெம்பர் அப்படி சொல்லியா? அதான் இங்க கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அப்படி சொல்லு. வெயிட் பண்ணிட்டு ஆமா ப்ரோ, நீங்க பெங்களூர்ல இருக்கீங்களா, எப்படி ஓட்டு போட முடியும்? நீங்க சென்னை வந்து ஓட்டு போட்டீங்கன்னா ஏதாவது ஆகலாம். அங்க ஒரு அதை முடியா பத்ரி, அதை முடியா. சரி, வேட்டைன்னு வருவியா? இங்க ஸ்பேஸ் வருவியா? அக்டோபர் 10 வருவியா? அப்பா ஒரே ஒரு சொல்றேன், ஒரே ஒரு 30 செகண்ட் சும்மா இருக்கும். அதே ஆள் தான்ப்பா நீ. என்ன தெரியுமா நான் சொன்னேன் 1000 கோடி ஆகும்ட்டு. கார்த்திக் ப்ரோ அது கேலி பண்ணாரு. ஆனாலும் நீங்க என்ன சொன்னீங்க, ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஆகும்னு சொன்னீங்க. ஆனா அது 650 ஆண்டு ஹையஸ்ட். எப்படி 650 உங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க ஆச்சு. வேட்டையில இதே ஐடியில வர வேட்டையில குடி பார்க்கலாம். என்னது வேட்டையல்ல கூலிக்கெல்லாம் அது ஏன் தெரியுமா, கையாளாதவன் தான் எலெக்ஷனுக்கு போவான். இதெல்லாம் போறது முடியாதீங்க. 650 கோடியே ஓலு லியோல எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என்ன தெரியுமா, மழை கொஞ்சம் மாதிரி இருக்குடா. பத்ரி சொல்லு பத்ரி, கேட்க மாட்டேங்குது. நான் உங்க ஃபேனா இருப்பாரு போல. நான் தெரிஞ்சிட்டாரு போல, தெரிஞ்சிருச்சு போல. பட்ட பேர்லாம் கொடுத்து போயிட்டாரு. யூடியூப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிரசாந்த் வாழ்க. அப்துல் நெஞ்சில் இருக்கிற மஞ்சள் தொண்டை வரைக்கும் வந்து நிக்குது. அவன் பயங்கரமா ஜெலசில் குச்சிருக்கிறான் பிரசாந்த், அது மட்டும் தெரிந்து செம்மையா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. அந்த கருகரு சீனு வேற லெவல்ல. எனக்கு கூட அந்த படம் பார்க்கும்போது வைப் ஆகல, இவங்க பண்ணதுதான் வைப் ஆயிடுச்சு. கரகர கரகர என்னன்னு தெரியல, ஆளுக்கு எங்கேயோ ஒண்ணு தப்பா மிஸ் ஆயிடுச்சு, எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு. பிரசாந்த் ஜி கரகரட்டே இருக்கானே ஆளு. பிரசாந்த் ஜி ப்ரோ, இந்த ஒரு 1/2 an hour நான் சிரிச்ச மாதிரி வாழ்க்கையில சிரிச்சதே இல்லை ஜி. செம என்டர்டைன்மெண்ட். ஆமா, வந்தாலே நம்மளை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுறானுங்க ப்ரோ. அதாவது ஒரு சீன் நடிச்சதுக்கு சிஎம்ஏ ஆக தகுதி அடக்க முடியல. அடா பாருங்க, என்னன்னு தெரியல. இந்த கிளவி பாத்தீங்கன்னா நாசமா போவ, நெருமாளமா போவ அப்படின்னு. ஆனா பிரசாந்த் போ அதுல கூட ஒரு பாயிண்ட் வச்சா, நீங்க டிஷர்ட் தயாரிக்கிறது நல்லா இருக்குதுன்னுட்டான் சாரா. நல்லா இருக்கு பாத்துக்கா. என் நண்பன் எனக்கான டிஷர்ட் வாங்கி அதை போட்டு என்ன திட்டுறான். அந்த புஷ்பராஜ் கூட புஷ்பராஜ் எதுவும் வாங்குறது இல்லை, ஆனா என்ன திட்டுறான். அப்படி பத்ரி வந்து என்கிட்ட வந்து டிஷர்ட் வாங்கி என்ன திட்டுறான். அதங்காட்டி வந்து 10வது வரைக்கும் எல்லா படத்தையும் ரிவ்யூ பார்த்துட்டு போறான் வேற. அதங்காட்டி என் நண்பன் அவன் திட்டிட்டு போறான். எனக்கு புஷ்பராஜ் மேலதான் காண்டு, எனக்கு பத்ரி மேல காண்டே கிடையாது. திட்டுறா பத்ரி, நீ எவ்வளவு திட்டுறான். இறங்கிருக்கும் போல இருக்கு. ஏத்திட்டு வருவாரு பிரசாந்த் திருப்பியும். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆமா போயிருக்கான் ஆளு போயிட்டு நான் மினி கோட்டர் நிறைய அங்க எல்லாம் இது ஒரு கட்டிங் தனியா இருக்கு. ஓட்டு இப்போ வந்து பாருங்க 258 கோடி என்னான்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன பாவங்க, என்ன சொல்ற. இன்னும் ஐயா ஜென்ரலா சொல்லிக்கிறீங்கய்யா, உங்க எல்லாத்துக்கும் காமனா சும்மா சரக்க போட்டியா கட்டிக்க போட்டியா, சும்மா விளையாட்டுக்கு ஜாலிக்கு பேசுறது. இதெல்லாம் ட்ரெகேட்ரியா உங்களை வந்து அவமானப்படுத்துறதுக்கோ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. வேற என்ன கூட்டதான் பத்ரி பாண்டா கிட்டான்னு ஏதாவது பேசுவேன். அப்படி அதெல்லாம் நண்பனுங்க ஜாலியா பேசுவாங்க, சண்டை வந்தா பேசுவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு உக்காந்து அப்படியே ஒரு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்ன பேசியா ஜாலியா ஒரு காமெடியா பேசுறோம், எல்லாரும் ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான். ஒன்றும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாம இங்க வந்தா என்ன எல்லாம் சிரிப்பீங்க, அதுக்குதான் நம்ம இங்க வர்றது. அது மாதிரி நண்பன் பத்ரி மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாங்க கெஸ்ட். நேற்று ஒருத்தர் அமெரிக்கன் கெஸ்ட் அமெரிக்கன் பத்ரி வந்தாரு. நேற்று 3/4 மணி நேரம் ஆத்துனாரு. இன்னைக்கு பத்ரியே வந்துட்டாரு.
இனி பத்ரி மாதிரி ஒருத்தன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பத்ரியா வந்தா மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால யாரும் வந்து இது சீரியஸா நம்ம பேசுறதுல எடுத்துக்காதீங்க. அப்போய் சிரிக்கிறதுக்கு ஜாலியா வந்து பேசுறத தவிர கட்டிங் போட்ட குவார்டர் போட்டுங்கிறது என் தன்மானத்தை சுரண்டி பார்க்கிறது, இடிச்சு பார்க்கிறது, சைடில் சொருகிறது, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. என்ன நீங்க எவ்வளவு பேசினாலும் அது ஒன்றும் ஆயிர போறது இல்லை. இது எல்லாமே ஃபன்னுக்கு பேசுற மேட்ரு. இங்க யாரும் தாழ்த்தி பேசுறது இல்லை. இங்க யாருக்குமே எய்மும் கிடையாது. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த திடீர் மண்டை சூடாகிற எல்லா குரூப்புக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். நம்மளை ரெகுலராக தெரிஞ்ச நண்பர்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. நான் ஐயப்பனை கலாய்க்காத சும்மா அவன் என் தம்பி, அவன் அவ்வளோதான். நான் கார்த்திக் ரவி வர்மாவை பிடிச்சி வம்பு இழுத்துட்டு இருப்பேன். பிஜேபின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நண்பன், நம்ம சகோதரங்க, அவ்வளோதான். பிரசாந்த் ப்ரோ, கார்த்தி நேத்து ஒருத்தர் வந்தாரு அமெரிக்கால இருந்து. அவரு பேசும்போது டக்குன்னு என்னை தாண்டி பிரசாந்த தொடரா பாக்கலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட். இல்ல அது என்னன்னா வந்தானுங்க, வந்து பேசுறது பிரச்சனை இல்லை. என்ன அவன் வந்துட்டு சும்மாங்க என்ன எங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அதுல நான் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எவனுக்குமே தெரியாதா? இதெல்லாம் தெரியும். ஒரு பேசிக் டீசன்சியோட பேசலாம்ல. சும்மா வந்து நசன்னு வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். நான் சரி நானும் கம்முன்னு இருந்தேன். சரி ஏதோ பேசுறான், அவன் ஏதோ ஒரு காண்டில் பேசுறான், பேசிட்டு போறான்னு விட்டாச்சுங்க. 20 நிமிஷம் உருங்கிறானுங்க. அவன் பாயிண்டே என்னன்னா, அவன் அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் கூட வைக்கிறது கூட அவனுக்கு பாயிண்டா இல்லை. நம்மளையே கேவலமா பேசுறதுல தான் பாயிண்டாவே இருக்கிறான். அப்புறம் அதுக்கு தான் இவன் உள்ள இறக்கி பேசுறானுங்க. வேற ஒன்றும். அப்துல் ப்ரோ இங்க என்னன்னா, இங்க யாருக்குமே யாரு மேலே ஈகோ கிடையாது. அப்துல் ப்ரோ இங்க அகைன் எவனுக்கும் இங்க பெருசு கிடையாதுங்க. எவன் வந்தாலும் இங்க வந்து அவன் ஒரு ஸ்பீக்கரு இல்லை ஒரு லிசனர், அவ்வளோதாங்க. நாம எல்லாரும் சமம், எல்லாரும் நண்பர்கள், அவ்வளோதான். ஒரு ஃபேமிலி. இது ரொம்ப நாள் ஃபேமிலி. இது நாம இங்க எத்தனைங்க 2 வருஷமா 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபன்னுக்கு பேசுறோம் நம்ம, அவ்வளோதான். இதே சீரியஸா எடுத்துக்கிறானுங்க. எடுத்துக்கிட்டு மண்டையில ஏற்றிக்கிட்டுங்க, அஜெண்டா வச்சுக்கிட்டு சொல்றது ப்ரோ, என்ன சொல்றதுக்கு இல்லை. எங்க என் தலைவன் எங்க போனா? போயிட்டான். டேய் ஐயப்பா எங்கடா அவன்? ஆளை காணோம், போயிட்டான். பத்ரி நாளைக்கு பத்ரி என்ன ட்ரெண்ட் ஆகிறான்னு மட்டும் பாடுறான் காலையில. என் தலைவன் உட்காலோலி கேட்டான்னு வச்சுக்கிறேன். வந்துட்டாடா நம்மள பத்ரி. நாளைக்கு காலை பத்ரி தான்டா டாபிக். க்ளோன் 2 வாயா வாயா பத்ரி வாயா. நான் இங்குமே போல, ஐயப்பன் தான் என்னை எடுத்துட்டான். அடுத்த சீன் பாத்துட்டு இருப்பாரு. வேற ஏதாவது சீன் இருக்கா பத்ரிஜி? ஐயப்பன் தான்ப்பா. என்னப்பா பிரசாந்த் கெட்ட வார்த்தை பேசின எடுக்காம கொஞ்சம் வாங்களா? நான் கெட்ட வார்த்தை பேசினா? ஐயப்பா பிரசாந்த் பேசுறத கெட்ட வார்த்தை பேசுற நீ. பத்ரி ஒழுங்கா பேசு. அது நான் கெட்ட வார்த்தை பேசினா? நாளைக்கு ரெக்கார்டிங் வரும் பாரியா. நாளைக்கு தான் ரெக்கார்டிங் வர. அப்ப இப்பவே வருமா? பின்ன அது நான் கெட்ட வார்த்தை பேச சொன்னானே அவனோ தெரியலையே. போடா வாடான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைன்னா பிரசாந்த் எல்லாம் எவ்வளவு பேசுறாரு. எப்பயா நான் பேசுனேன்? அதெல்லாம் ஒரு காலத்துல பேசியிருக்கேன். பிரசாந்த் சார் இவ்வளோ நீங்க நான் இப்ப நான் லைன்ல இல்லாதனால நீங்க சொன்னீங்களே, இவ்வளவே காமா எல்லா விஷயத்துல போலாம் இல்ல? இவ்வளவு காமா எல்லா விஷயத்துல போலாம் இல்ல? இவ்வளவு நல்லதெல்லாம் சொல்றீங்க இல்ல? இப்படி வாழுவோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்றீங்க இல்ல? அதே மாதிரி நீங்களும் வாழணும் தானே? நான் வாழ்றியா? நான் எதிரியா சண்டை போட்டிருக்கேன். ஆனா நீ வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழ்றது சூப்பர்யா, இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இந்த வெளிவேஷம் போட்டு இந்த ட்விட்டர் யூடியூப்ல வாழ்ற பாரு, ரொம்ப கேவலமா இருக்கியா. என்னையா பண்றது? அப்ப நீ அப்பதானே காசு தருவேன். நான் உண்மையா காசு தருவேன். எனக்கு உன்னை பிடிக்கும், நான் பாக்குறேன். சத்தியமா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, சத்தியமா ஒரு ரிவ்யூ பார்த்தா போறேன் படத்துக்கு. யோ அததான் சொல்ற பத்ரி. நான் உண்மையா சொல்றேன். நீ என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப நான் உங்களை சத்தியமா சொல்றேன். இப்ப கூட என் துணி வாங்கியிருக்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேணா பேசியா? நான் இவ்வளவு பேசிந்து நான் உங்களை திட்டுறேன். இப்போ நான் இது கட்டான உடனே என்ன உங்களை திட்டின சொல்றது பாருவே, அதான் தப்பு. நானு என் வன்மை புள்ளி நான் கோட்டு படத்து மேலதான் காமிச்சேன். உன்னை எப்படி திட்டின நானு?
யோ நீ தானே சொல்ற எல்லா பக்கம் போட்டு பொழக்கிறானுங்க என்னன்ட்டு. அது உண்மைதானே சொல்றேன், உனக்கு நல்லது தானே சொல்றேன். நீங்க இப்போ விஜய் படத்துக்கு தப்பா சொன்னா விஜய் ஃபேன்ஸ் பொழுதுறாங்க, ரஜினி படத்துக்கு தப்பா சொன்னா அதுதான் சொல்றேன். எந்த பக்கம் வாழ முடியாத, அதுதான் எந்த பக்கம் சாய முடியல உனக்கு. வாழா வெட்டி ஆயிருவோம். சாயாது பாபா இல்லையா? இப்பவே ஆல்ரெடி வாழா வெட்டி தானே. ஆமாயா, நான் அதுக்கு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இது எல்லாம் நான் துறந்துடுறேன், துறவரம் போயிடுறேன். என்னைய சாப்பாடு போட்டு காப்பாத்திரு. பெங்களூர் வந்து நான் பாட்டுக்கு ஒரு பெட்ஷீட்டை கொடு, ஒரு ஓரத்துல படுத்துக்கிறேன், ஒரு வேலையை கொடு. மாதிரியா அந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு வாயா, இங்க மஸ்தா விக்கலாம் அப்படிங்கிற. இங்கெல்லாம் ஏமாந்து ரொம்ப பேர் வாங்கிடுவாங்க. ஐயோ என்ன ப்ராடக்ட்யா, ஒழுங்கா தெளிவா சொல்லியா. பனியன்டா இதெல்லாம். அது என்ன தெரியுமா, பனியன் விக்கலாமாவா? டேய் பெங்களூர்ல ரோட்டு கடை போடலான்னு நினைக்கிறியா? யோ பத்ரி, $3 லட்சம். ஆமா, உன் ப்ராடக்ட் ஒரு 30%, 3000 7000 ரூபாய் லாபம். ஒரு 2,10,000 ரூபாய் வாடகை, ஒரு 20,000 ரூபாய், 1,80,000 ரூபாய் போனா போது வந்துரு. அந்த கொழுப்பு நீ அந்த பக்கம் சாயிறது வேணாம், இந்த பக்கம் சாயிறது வேணாம், வந்துருங்க. எனக்கு பாரியா, எனக்கு ரிவ்யூ விட்டுட்டு போறதுக்கு என்ன? யோ நீ இப்பதானே சொன்ன ரிவ்யூ சூப்பர் ஸ்டார். நான் உன்னை நம்பி நான் வானத்துல இருந்த. இப்ப வந்து பழைய பணின்னு விக்க சொல்றேன். கடை வச்சு ரிவ்யூ துணிவு போட 1:30 மணிக்கு பார்த்தேன். உனக்கு 4 மணிக்கு நான் கூட்டிட்டு போறேன். அங்க இருந்தா 9 மணிக்கு தான் ரிவ்யூ பண்ண முடியும். நீ பாலக்காடு போறது வேணா, பாலக்காடு கோயம்புத்தூர் எங்கேயும் போறது வேணாம், இங்கெல்லாம் ஈஸியா கூட்டிட்டு போறேன். பக்கத்து ரோட்ல தேட்டரு. அது சரி. ஐமேக்ஸ்ல எப்படி வித்துட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னொரு விஷயம், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இங்க இருக்கிற தளபதி ஃபேன்ஸ், ஐமேக்ஸ்ல எப்பவுமே பிவிஆர்ல, இங்க கோரமங்கலா பிவிஆர்ல ஒரு நாள் 220 ரூபாய்க்கு வித்துந்தேல டிக்கெட்டு. எவ்வளவு கேவலமா இருக்கு படம், எவ்வளவு ஃபிளாப்பா இருக்கு, டிசாஸ்டரா இருக்குன்னா 220 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஐமேக்ஸ் படம் இங்க 1430 ரூபாய்க்கு வித்தாங்க ஃபர்ஸ்ட் டே கோட் படம் 1430 ரூபாய்க்கு வித்துந்து. இன்னைக்கு நாளைக்கு காலையில ஓபன் பண்ணி பாருங்க 220 ரூபாய். இது எவ்வளவு கேவலம், அதுலயே புரிஞ்சுங்க படம் எப்படி இருக்கு. 2000 ரூபாய்க்கே விற்பான். நாளைக்கு 7வது நாள் 2000 ரூபாய்க்கே விற்பான். இல்ல நார்மலா, நான் சத்தியமா சொல்றேன், நார்மலா விக்கிறது 600 மேலதான். ஃபர்ஸ்ட் இத மாதிரி ஆயிண்டு வந்துட்டு லியோக்கு, நெக்ஸ்ட் இது. ஏன்னா ஐமேக்ஸ் வேற தமிழ் படம் வரல. அது வந்திருந்தா 190க்கு வித்திருக்காங்க லியோக்கு. அது மாதிரி ஒரு புரிஞ்சு வாழுங்க. எல்லாருக்கும் ஃபேன் தான். அதுக்காக ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு நினைச்சா ஒரு நியாயமா வாழணும், அவ்வளவுதான். வா பாயிண்ட்டுக்கு வா. பாயிண்ட் அதான் சொல்லிட்டேன். என்னன்னா பாயிண்ட் என்ன சொல்லுங்க, நீங்க கேளுங்க. கொல்லிக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணல, நீங்க கேளுங்க கேள்வி, நான் ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்டே பாதி அடி வந்திருக்கும் மனுஷலாய பாட்டு கேட்டு. இல்ல மனுஷலாய பாட்டு கேட்டு பாதி அடி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்து கரகரன்னு இருக்கிறத நீ பாக்குறப்போ மனசுக்குள்ள என்ன ஓடிச்சு? நான் உன்னை வந்து பேட்டி எடுக்கிறேன். அதான் காண்டும் திட்டிட்டேன் நானு ஜோரா. எதிர்த்து சேருக்கு மேல நின்ட்டியா? சேர் முன்னாடி நம்ம ஏரியால நம்ம கெத்து. ஸ்கிரீன் முன்னாடி போய் திட்டியா? ஸ்கிரீன் முன்னாடி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அம்புற ஜெயிலருக்கெல்லாம் 25வது நாள் ஃபங்க்ஷன் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படி காமிக்கிறேன். அது இங்க பெங்களூர்ல 25வது நாள் ஃபங்க்ஷன். அத உடியா, இதுல எப்படி எக்ஸாக்ட்டா ஒரு 10 சீன் உங்க ரிவ்யூலயே தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்ல அந்த தலைக்கு வந்துட்டு ஸ்கிரீன் முன்னாடி தான் போய் கேட்டுது. அந்த கண்ணு கொடுக்கும்போது மட்டும் சொல்லிட்டு நம்ம அதை கத்தணும். நம்ம நீ கண்ணு கொடுக்காதப்பா, ஆல்ரெடி கண்ணு சிவகார்த்திகேயன் தாக்குது, நீ கண்ணு கொடுத்து நீ கொடுத்த மாதிரி பண்ணாத, ஆல்ரெடி இருக்கு ஒண்ணு. அந்த பொண்ணு கிட்ட தலை யார் ரசிகர் கேக்குறாங்கல்ல,
அங்கெல்லாம் நம்ம கத்தியாச்சு தலைன்ட்டு. வேற என்ன இருக்கு அந்த சீனே இல்லையே, வைபே இல்லையே படத்துல. இது ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு பாட்டு நீ வந்து விசில் இங்கிருந்து போடு, ஒரு கமெண்ட் விட்டுருக்க. விசில் போடு நல்லா ஆயிடுச்சு பாட்டு. அது விட்டா ஒண்ணுமே இல்ல. ஆனா பிரபுதேவெல்லாம் வில்லனை எடுத்து நீ அது கூட ருசிக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க கெத்துப்பா. பிரசாந்த் எல்லாம் கேஸ் ஒடும் ஃபுல்லு கேஸ் வச்சுங்கிறாரு, அதனாலதான் அது அப்படிங்கிறாரு முருட்டா. அவர் வேற பிரசாந்த் ப்ரோ முடியல ப்ரோ. நல்லா இது படத்துல ஸ்னேகா தான். ஸ்னேகா அக்கா இல்லன்னா படம் யோ இப்ப தெரிஞ்சிச்சியா நீ என்ன யார் ஃபேனுன்னு? இல்ல இருந்தாலும் அந்த யோ கருகரு அறுக்கிற சீனு, கிஸ் அடிக்கிற சீனு, ஸ்னேகான்ற என்னயா நீ? நம்ம எப்பவுமே தலைவர் ரசிகர் தான். போய் பல்ஸ் போய் பாரு, டிசம்பர் 12 வைப் பண்ணுவோம். அது பாரு, அது பார்த்தாவே கோட் படத்துக்கு தெரியும். சரி ஓகே முடிச்சுக்கலாம். பை பை.